மேம் என்னோட ஸ்கிரீன் விசிபிள் ஆகுதா மேம்? நான் பேசுறது கேக்குதா மேம்? எஸ் மேம். ஓகே மேம். ஸோ இன்னைக்கு வந்து 8th யூனிட் ஐசிடி இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொன்னது உங்களுக்கு என்ன மேம் ஞாபகம் வருது? ப்ரொஜெக்டர். ஓகே, வேற மேம்? இன்டர்நெட் மேம். இன்டர்நெட். கம்ப்யூட்டர் ஞாபகம் இல்லையா மேம்? ஸோ பேசிக்கா வந்து இந்த யூனிட் என்ன அப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டர் பத்தி தான் நம்ம வந்து படிக்க போறோம். ஸோ எப்படி வந்து ஹார்ட்வேர்னா என்ன, சாஃப்ட்வேர்னா என்ன, கம்ப்யூட்டர்ல என்னென்ன டிவைஸ் வந்து அட்டாச் பண்ணுவோம், இன்புட் டிவைசஸ்னா என்ன, அவுட்புட் டிவைசஸ்னா என்ன. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த யூனிட் வந்து இருக்கும் மேம். ஸோ இது வந்து எப்படி கம்யூனிகேஷனோட லிங்க் ஆகும் அப்படின்னா, இப்போ ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றதுக்கு நம்ம இந்த கம்ப்யூட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஈவன் இன்டர்நெட் இருந்தாதான் இப்போ நம்மளால ஒரு இன்ஃபர்மேஷனை ப்ராப்பரா ஷேர் பண்ண முடியும். ஸோ அப்போ அதுக்கெல்லாம் வந்து இன்டர்நெட் வந்து யூஸ் ஆகுது. ஸோ அப்போ கம்யூனிகேஷனையும் இன்டர்நெட்டையும் கனெக்ட் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு மேம். ஸோ பேசிக்கா கம்ப்யூட்டர் பத்தின யூனிட் தான் இந்த யூனிட். இதுல என்னென்ன கவர் ஆகும் அப்படின்னா, ஜென்ரலா அப்ரிவேஷன்ஸ் எல்லாமே வந்து கவர் ஆகும். ஸோ இப்போ யூஎஸ்பினா என்ன, பென்ட்ரைவ்னா என்ன அப்படின்ற எல்லா அப்ரிவேஷன்ஸும் கவர் ஆகும். அண்ட் தென் செகண்ட் திங் வந்து இப்போ டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் இன் ஹையர் எஜுகேஷன். இப்போ நிறைய மூக் கோர்சஸ், மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்சஸ் எல்லாம் வந்துருச்சு. அதே மாதிரி ஸ்வயம் பிரபா, இந்த மாதிரி நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து வந்துருச்சு எஜுகேஷனை என்ஹான்ஸ் பண்றதுக்காக. அப்போ அந்த ஆப்ஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட் பேசிஸ்ல என்னென்ன ஆப்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அது எல்லாமே வந்து இந்த யூனிட்ஸ்ல வந்து கொஷின்ஸா வரும் மேம். ஸோ ஐசிடி அண்ட் கம்யூனிகேஷன் வந்து இன்டர் கனெக்டடான யூனிட். அண்ட் தென் இதுல வந்து எதை லிங்க் பண்ணியும் கேட்பாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யூனிட்ல நமக்கு லாஸ்ட் டாபிக்ல ஆன்லைன் விசஸ் ஆஃப்லைன் கிளாஸ் ரூம் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கும். ஸோ அதையும் இதையும் வந்து லிங்க் பண்ணி கேட்பாங்க மேம். அப்போ கம்யூனிகேஷன் யூனிட்டும் டீச்சிங் யூனிட்டும் வந்து லிங்க் பண்ணி கேட்குற ஒரு யூனிட் வந்து ஐசிடி இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. ஸோ பேசிக்கா ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பார்ட்ஸ் மேம் தெரியும்? மானிட்டர், சிபியு, கீபோர்ட், மானிட்டர், சிபியு, மவுஸ். கீபோர்ட், மவுஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டே டு டே லைஃப்ல ரெகுலரா பாக்குறது. ஸோ இது இல்லாம ஒரு கம்ப்யூட்டர்ல என்னென்ன நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றதான் இந்த யூனிட்ல. ஸோ இதுல நமக்கு விசிபிளா இருக்க காம்பனன்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சாஃப்ட்வேருக்கும் ஹார்ட்வேருக்கும் என்ன டிஃபரன்ஸ் தெரியுமா மேம்? சாஃப்ட்வேர் அப்படின்றது இட்ஸ் இன் சிஸ்டம்குள்ள பண்ற ஒர்க். ஹார்ட்வேர்ன்றது அவுட், அந்த சிபியூக்குள்ள எதுவும் ரிமூவ் பண்ணி இது பண்றோம். சூப்பர் மேம். ஸோ ஆக்சுவலா ஒரு கம்ப்யூட்டர்ல எக்ஸ்டர்னலா ஆட் பண்ற டிவைசஸ் எல்லாமே வந்து ஹார்ட்வேர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஹார்ட்வேர்ஸ் வந்து நம்மளால பார்க்க முடியும், விசிபிளா இருக்கும். அண்ட் தென் ஏதாவது டிஃபால்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால விசிபிளா பார்த்து அதை வந்து சரி பண்ண முடியும். பட் சாஃப்ட்வேர்ஸ் அப்படி கிடையாது. ஸோ நமக்கு அது வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆப்ஜெக்ட். அதுல வந்து நம்ம ஏதாவது எடிட் பண்றது, இல்ல வேர்ட் வந்து டைப் பண்றது, அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் தான் நம்மளால செய்ய முடியும். அதை வந்து நம்மளால விசிபிளா பார்க்க முடியாது. சிம்பிளா ஹார்ட்வேருக்கும் சாஃப்ட்வேருக்கும் இல்ல டெஃபினேஷன் இதுதான் மேம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து இன்புட் டிவைசஸ் அண்ட் அவுட்புட் டிவைசஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ இன்புட் அப்படின்றது ஒரு கம்ப்யூட்டருக்கு நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன், அதான் வந்து இன்புட் டிவைசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அவுட்புட் டிவைசஸ் அப்படின்னா என்னன்னா, நமக்கு கம்ப்யூட்டர்ல இருந்து நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து வெளியில நம்ம பிசிக்கலா பாக்குற மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வெளியே வருது அப்படின்னா அது வந்து அவுட்புட் டிவைசஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு பிரிண்டர் அப்படின்றது இன்புட் டிவைசஸா அவுட்புட் டிவைசஸா மேம்? அவுட்புட் டிவைஸ். எஸ். ஏன்னா நம்ம மானிட்டர்ல இருக்க ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டோ இல்ல பிடிஎஃப் டாக்குமெண்ட்டோ நம்ம
பிரிண்ட் பண்ணும்போது அதுல இருந்து நமக்கு கண்ணுல தெரியற மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு திங் வந்து நமக்கு வெளியில வருது. அப்ப அது அவுட்புட் டிவைசஸ். இதே வந்து மைக்ரோஃபோன் அப்படின்றது இன்புட் டிவைசஸா அவுட்புட் டிவைசஸ் ஆகும்? இன்புட் டிவைஸ். எஸ். மைக். இதே வந்து ஹெட்செட் வித் மைக் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க கொஸ்டின்ல அப்படின்னா அது போத் இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ்ல வரும். இல்ல மைக் இல்லாத வெறும் மைக்ரோஃபோன் அப்படின்னா அது வந்து இன்புட் டிவைசஸ்ல வரும். ஸோ அதுல வந்து அந்த ஹெட்செட் வச்சு நம்மளால போன்லயோ சிஸ்டம்லயோ இருக்க ஆல்ரெடி இருக்கிற ஒரு டேட்டாவை தான் நம்மளால கேட்க முடியும். ஸோ புதுசா ஒரு டேட்டா நமக்கு வெளியில வராது. இப்ப நம்ம பேசுறதுக்கான ரிப்ளே மைக் இருந்தா மட்டும்தான் வெளியில வரும். ஸோ அப்ப அது போத் அது வந்து இன்புட் டிவைசஸ்ல வரும். வித் மைக் இருந்துச்சு அப்படின்னா போத் இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ்ல கன்வெர்ட் ஆகும். இதே மவுஸ் அப்படின்றது இன்புட் டிவைஸா அவுட்புட் டிவைஸா மேம்? மவுஸ் வந்து இன்புட் டிவைஸ் தான். எஸ், இன்புட் டிவைஸ் மேம். ஸோ அண்ட் தென் இதுல இன்னும் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம லேப்டாப் பார்த்தோம் அப்படின்னா ப்ரொஜெக்டர் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு போர்ட் இருக்கும், HDMI போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி யூஎஸ்பி பென்ட்ரைவ் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு போர்ட் இருக்கும், மைக்ரோஃபோன் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு போர்ட் இருக்கும். இப்போ டைப் சி போர்ட் வந்து புதுசா இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க, சார்ஜிங் போர்ட் இருக்கும். இந்த மாதிரி போர்ட்ஸ் பத்தி நிறைய டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகம். அதே மாதிரி வைஃபை ஃபர்ஸ்ட் வந்து 1Gல இருந்து இப்போ எப்படி 4Gக்கு வந்துச்சு, 1Gயோட வைஃபையோட எவாலுவேஷன் என்ன, எந்த இயர்ல எப்படி வந்து வைஃபை வந்து கிரியேட் ஆனிச்சு அப்படின்றது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகம். அண்ட் தென் பேசிக்கா நமக்கு வந்து இந்த யூனிட்ல எதை கவர் பண்ணாலே மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிடணும் அப்படின்னா, ஒன்னு அப்ரிவேஷன்ஸ். ஜென்ரலா ஃபர்ஸ்டே வந்து நமக்கு வந்து ஐசிடி யூனிட்ல அதுதான் கொடுத்துருப்பாங்க. ஜென்ரல் அப்ரிவேஷன்ஸும் டேர்ம்ஸும் டெர்மினாலஜிஸும் படிக்க சொல்லி தான் கொடுத்துருப்பாங்க. அப்ப அந்த ரெண்டுல இருந்துமே கண்டிப்பா நமக்கு அட்லீஸ்ட் 1 or 2 MCQs வந்துடும். அதே மாதிரி இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ்ல இருந்து ஒரு MCQ வரும். இப்போ வைஃபை பேஸ் பண்ண MCQs வந்து ஒரு MCQs வரும். ஸோ டோட்டலா 4 MCQs வந்து இந்த யூனிட்ல இருந்து டைரக்டா வரதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ அப்ப இதுல ரொம்ப நம்ம 10 யூனிட்ல ரொம்ப ஈஸியான யூனிட் என்ன அப்படின்னா, ஒன்னு கம்யூனிகேஷன், செகண்ட் ஒன் வந்து ஐசிடி. ஸோ இந்த 2 யூனிட்ல இருந்துமே நம்மளால ஈஸியா மார்க்ஸ் வந்து கெயின் பண்ண முடியும் மேம். ஸோ கொஞ்சம் நல்லா படிச்சோம், புரிஞ்சு படிச்சோம் அப்படின்னா நம்மளால ஈஸியா வந்து மார்க் வாங்க முடியும். ஏன்னா கம்யூனிகேஷன் அப்படின்றது நம்ம ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அப்ளை பண்ணி பண்ற ஒரு யூனிட். ஆனா இந்த யூனிட் வந்து நம்ம டே டு டே லைஃப்ல எல்லாமே வந்து கண்ணால பாக்குற ஒரு யூனிட். ஸோ கம்ப்யூட்டர்னா என்ன, மானிட்டர்னா என்ன, சிபியூனா என்ன, அது எல்லாமே வந்து நம்ம கண்ணால பாக்குற ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ அதனால ஈஸியா நம்மளால இந்த யூனிட் வந்து அட்டென்ட் பண்ண முடியும் மேம். ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ். ஸோ ஜஸ்ட் இந்த யூனிட்ல என்னென்ன இருக்கு அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் போட்டேன். ஸோ இப்போதைக்கு இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க வேணாம். ஸோ சிலபஸ்ல எப்படி இருக்கோ அந்த ஆர்டர் படியே வருவோம் மேம். ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து சிலபஸ்ல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஜென்ரல் டெர்மினாலஜிஸும் அண்ட் அப்ரிவேஷன்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கம்ப்யூட்டர்ல ஒரு சில டேர்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த டேர்ம்ஸ்க்கு மீனிங் என்ன, அது நம்ம வந்து எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்றோம். அதே மாதிரி அப்ரிவேஷன்ஸ் என்னன்னா காமனா நம்மளோட நெட் எக்ஸாம்ல கேட்கறாங்க அப்படின்றது மட்டும் இன்னைக்கு பார்க்கலாம் மேம். ஸோ அதுதான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் இருக்க டாபிக்கே அதுதான் நெட் எக்ஸாம்ல, ஐ மீன் ஐசிடி யூனிட்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அப்படின்னா, இப்போ ஒரு ப்ரோக்ராம் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு, அதை முழுசா நான் வந்து அதை க்ளோஸ் பண்றேன் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணி டேட்டாஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம், போட்டோ வந்து காப்பி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஃபுல்லா காப்பி ஆகாமலே நம்ம வந்து அதை க்ளோஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து அபார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் செகண்ட் இதுல உங்களுக்கு எந்த வேர்டு புரியல அப்படின்னாலும் ஸ்டாப் பண்ணி கேளுங்க மேம். ஏன்னா ஒரு வேர்டும் புரிஞ்சாதான் நம்ம அடுத்த கான்செப்ட் படிக்கிறப்ப நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத உங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் மேம். நெக்ஸ்ட் வந்து அல்காரிதம் அப்படின்னா என்னன்னா, இப்போ நிறைய சிஎஸ் லேப் எல்லாம் பார்த்தோம்னா சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த அல்காரிதம் வந்து சால்வ் பண்ணணும், இல்ல இந்த சம் வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு செட் ஆஃப் கோட்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கும். இப்ப HTTP அந்த மாதிரி கோட்ஸ் எல்லாம் வந்து நம்ம பார்த்திருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள்
கூகுள் ப்ரௌசர்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு வெப் ப்ரௌசர் அந்த அட்ரஸ் பார்ல நமக்கு நிறைய ஐபி அட்ரஸ் இருக்கும். ஐபி அட்ரஸ் மீன்ஸ் HTTPS அப்புறம் ஒரு கோலன் 2 ஸ்லாஷ் அப்படி ஒரு அட்ரஸ் இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம அல்காரிதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ எனக்கு வந்து ஒரு இமேஜ் வந்து இப்படி டிஸ்பிளே ஆகணும், இல்ல ஒரு அனிமேஷன் வீடியோ வந்து நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில அல்காரிதம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இல்ல அதே மெடிக்கல் சைட்ல வந்து நம்ம அல்காரிதம் எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு மிஷின்ஸ்க்கு, அதாவது ஒரு ரோபோட் இல்லைன்னா ஒரு மானிட்டருக்கு இந்த மாதிரி செல்ஸ் பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் அதுக்கு வந்து நம்ம கொடுத்துருவோம். ஸோ அது எப்படி கொடுப்போம் அப்படின்னா இந்த மாதிரி ஹைப்பர் டெக்ஸ்ட், அதாவது HTML ஃபார்மேட்ல தான் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ அதுதான் வந்து அல்காரிதம். ஸோ ஒரு ப்ராப்ளம சால்வ் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ண டெக்ஸ்ட் தான் வந்து அல்காரிதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அண்ட் தென் வந்து அனிமேஷன் அப்படின்னா நம்ம டே டு டே லைஃப்ல பாக்குற ஒரு விஷயம் தான். சுட்டி டிவில இல்ல கார்ட்டூன் டிவிஸ்லாம் வந்து வெக்டார் இமேஜஸ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. இதுல வெக்டார் இமேஜஸ் வேற, 2D இமேஜஸ் வேற, 3D இமேஜஸ் வேற. ஸோ அப்போ அனிமேஷன்ல மேக்சிமம் 2D அண்ட் 3D இமேஜஸ் தான் வந்து வரும். 3 டைமென்ஷனல் அண்ட் 2 டைமென்ஷனல் சொல்லி சொல்லுவோம். ஒரு பிக்சரோட 2 டைமென்ஷன் வந்து நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது 2 டைமென்ஷனல். இல்ல 3 டைமென்ஷனோட நமக்கு தெரியுது, நம்மளால ஃபுல்லா அந்த போட்டோ அந்த ஒரு பிக்சரை வந்து நம்மளால ரொட்டேட் பண்ணி பார்க்க முடியுது அப்படின்னா அது 3 டைமென்ஷனல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ அந்த 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட்ஸ்ல ஒரு திங்கையோ இல்ல ஒரு மனுஷனையோ வந்து 3D கிரியேட் பண்ணி நம்ம ஒரு அனிமேஷன் பண்றோம் அப்படின்னா அது பேர் தான் வந்து அனிமேஷன். ஸோ அதுல 3D 2D வந்து ஒரு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அண்ட் தென் ஆன்டி வைரஸ் அப்படின்னா என்னன்னா நம்மளோட ஹார்ட்வேர்லயோ நம்மளோட சாஃப்ட்வேர்ல ஏதாவது வந்து நமக்கே தெரியாம நம்ம ப்ரோக்ராம்ஸை அஃபெக்ட் பண்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்து இருந்துச்சு அப்படின்னா அது பேர் வந்து வைரஸ். ஸோ அந்த வைரஸை ரிமூவ் பண்றதுக்கு பேர் தான் வந்து ஆன்டி வைரஸ். ஸோ ஆன்டி வைரஸ் நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ நம்ம கம்ப்யூட்டர்ல இருக்க ஒரு சாஃப்ட்வேர், ஒரு வைரஸ் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேரை ரிமூவ் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேர் தான் வந்து ஆன்டி வைரஸ். ஸோ அப்ப நம்ம அந்த ஆன்டி வைரஸை யூட்டிலைஸ் பண்றோம். அப்போ இதுக்கு பேர் வந்து யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அண்ட் தென் பேண்ட்வித் அப்படின்னா என்ன? பேண்ட்வித் அப்படின்னா என்னன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய போன் அன்பாக்சிங் வீடியோஸ் அதுல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து வைஃபைல 8 பேண்ட் சப்போர்ட் இருக்கு, 12 பேண்ட் சப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ சிம்பிளா நம்ம இப்போ ஒரு வாட்ஸ்அப்ல இமேஜ் அனுப்புறோம் அப்படின்னா நிறைய பேண்ட்ஸ் இருக்கவங்களுக்கு சீக்கிரமா அந்த இமேஜ் வந்து போய் சேர்ந்துரும். நிறைய நேரம் சுத்திட்டே இருக்காது. இதே லோ பேண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது சென்ட் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதான் வந்து பேண்ட்வித். ஸோ பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் டைம்ல எவ்வளவு டேட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்றத செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது பேர் தான் வந்து பேண்ட்வித். தென் வந்து பூட் அப்படின்னா என்னன்னா இப்போ உங்க மொபைல் வந்து ரீஸ்டார்ட் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இல்ல ஆன் பண்றீங்க அப்படின்னா அப்ப பூட்டிங் யுவர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். இல்ல நம்ம வந்து கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப இப்ப அப்டேட் பண்ணி ரீஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா அப்ப பூட்டிங் யுவர் சிஸ்டம் ப்ளீஸ் டோன்ட் ஸ்டாப் அப்படின்னு சொல்லி க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அப்போ நம்ம ஒரு கம்ப்யூட்டரையோ இல்ல ஒரு மொபைல் போனையோ ஸ்டார்ட் பண்ற நேரத்துல வர ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து பூட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அண்ட் தென் ஹேக் அப்படின்னா என்னன்னா இப்போ நம்மளோட மொபைல் எக்ஸாம்பிள் நம்மளோட மொபைல்ல நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓபன் பண்ணி வச்சிருப்போம். எல்லாமே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லைவாவே நானே இப்போ நான் வந்து என்னோட இந்த மினிமைஸ் பட்டனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்னோட சாஃப்ட்வேர்ல, அதாவது என்னோட மொபைல்ல இத்தனை அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து நான் இப்போ எக்ஸாம்பிள் இந்த மீட் அப்படின்ற இந்த பவர் பாயிண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து க்ளோஸ் பண்றேன் அப்படின்னா ஸோ எனக்கு வந்து இந்த இடத்துல இப்போ நான் எல்லாத்தையும் க்ளோஸ் ஆல் அப்படின்னு கொடுக்குறப்ப 3.3 MB ஹேக் ரிமூவ்டு அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்து வரும், பார்த்துருப்பீங்க. ஸோ அதுதான் வந்து ஹேக். நம்ம ரீசெண்டா இருக்கிற ஒரு சில ஆக்டிவிட்டிஸையோ இல்ல நம்ம ரீசெண்ட் டைம்ல என்ன ஆப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம கம்ப்யூட்டரோ இல்ல மொபைல் போனோ வந்து ரீசெண்ட் டேட்டால ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கு பேர் தான் வந்து ஹேக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இது வந்து எக்ஸ்கியூஸ் மீ மேம். மேம் ஒன்ஸ் மோர் பூட் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா மேம்? ஒன்ஸ் அகைன். சொல்றேன் மேம். எஸ் மேம். ஸோ பூட் அப்படின்னா என்ன மேம், நம்மளோட லேப்டாப்போ இல்ல பிசியோ இல்ல மொபைல் போனோ நம்ம வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணும்போது பூட்டிங் யுவர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அப்போ அது என்னன்னா
ஒரு லாக் ஆயிருக்க ஒரு இதை வந்து ஒரு கம்ப்யூட்டரோ இல்ல மொபைல் போனோ ஸ்டார்ட் பண்ற ப்ராசஸ்க்கு பேரு தான் வந்து பூட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கு பூட்டிங் அப்படின்ற வேர்டும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. புரிஞ்சுதா மேம்? எஸ் மேம், எஸ் மேம். ஓகே. ஸோ இப்போ ஹேக் அப்படின்னா என்னன்னா, நம்மளோட நிறைய அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்றப்ப அது வந்து பிரைமரி மெமரி, அதாவது ஆக்சுவலா நம்ம இந்த மெமரி டைப் வந்து தனியா படிப்போம். ஸோ ரேம்னா என்ன, ரோம்னா என்ன அப்படின்றது தனியா படிப்போம். அதுல ரேம்ல வந்து நம்ம இந்த ஹேக் மெமரிஸ் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இப்போதைக்கு இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்தரா வந்து நம்ம கிளாஸஸ் இது பண்ணும்போது ரேம்னா என்ன, ரோம்னா என்ன அப்படின்றத நம்ம படிக்கலாம் மேம். ஸோ ஹேக் இப்போ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஹேக்குங்கிறது நம்ம மொபைல் நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். ஸோ எல்லாத்தையுமே க்ளோஸ் ஆல் கொடுக்கும்போது எல்லா அப்ளிகேஷனும் க்ளோஸ் ஆகுறப்ப 3.36 MB ஹேக் ரிமூவ்டு அப்படின்னு சொல்லி வரும். அப்போ ரீசெண்ட் டைம்ல நம்ம என்ன டாஸ்க் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திருக்கோம், நம்மளோட குயிக் அக்சஸ் பர்பஸ்க்காக அது எல்லாமே எல்லா டேட்டாஸுமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதுதான் வந்து ஹேக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அண்ட் தென் வந்து சிஜிஏ அப்படின்னா கலர் கிராஃபிக்ஸ் அடாப்டர். இப்போ ஒரு சில பிசில எல்லாம் பார்த்தோம், இல்ல லேப்டாப்ஸ்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிராஃபிக்ஸ் கார்டு வந்து தனியா இன்செர்ட் பண்ணுவாங்க நிறைய கேமிங் விளையாடுறவங்க எல்லாம். ஸோ அதுனா நம்மளோட சிஸ்டம்ல இருக்க கலரை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். ஸோ கேம்ஸ் விளையாடும் போது அதுல என்ன கரெக்டா அந்த கேம்ல வந்து கிரியேட் பண்ணிருக்காங்களோ அந்த எக்ஸாக்டான கலர் வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்காக தான் வந்து கிராஃபிக்ஸ் கார்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்பீடா இருக்கணுங்கிறதுக்காக மேக்ஸிமம் கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா அப்படியும் வந்து சொல்லிப்பாங்க. ஆனா நம்ம தியரிட்டிக்கல் படி அப்படி கிடையாது. கலர் வந்து என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிறதுக்காக, அந்த அனிமேஷன்ஸ் அந்த கிராஃபிக்ஸ் எல்லாம் வந்து என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிறதுக்காக இந்த கிராஃபிக்ஸ் அடாப்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் சிப் அப்படின்னா என்னன்னா, ஸோ நம்மளோட பிசி, அதாவது பர்சனல் கம்ப்யூட்டர்ல பார்த்தோம் அப்படின்னா மானிட்டர் தனியா இருக்கும், சிபியு தனியா இருக்கும். ஆனா வந்து நம்மளோட லேப்டாப்ல அப்படி இருக்காது. அப்ப நம்மளோட லேப்டாப்போட சிபியு எங்க இருக்கும் அப்படின்னா, நம்மளோட கீபேட் இருக்குல்ல, கீபேடுக்கு அதாவது இன்னர் பார்ட் ஓபன் பண்ணோம் அப்படின்னா அங்க மதர் போர்டு அப்படின்ற ஒரு காம்பனன்ட் வந்து இருக்கும். ஸோ மதர் போர்டு தான் எல்லா கனெக்டிவிட்டியுமே வந்து கனெக்ட் பண்ற ஒரு ஆப்ஜெக்ட். அந்த மதர் போர்ட்ல தான் எல்லா போர்ட்ஸுமே வந்து இருக்கும். ஸோ அப்ப அதுல ஒரு சின்னதா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெக்டாங்கிள் சைஸ்ல சின்னதா ஒரு சிலிக்கான்னால கிரியேட் பண்ண ஒரு பீஸ் வந்து வச்சிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் வந்து சிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுல வந்து நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் எலமெண்ட்ஸ் வந்து அந்த சிப்குள்ள இருக்கும். ஸோ எதுக்காக டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக, இல்ல நம்ம சிஸ்டம் வந்து ஃபாஸ்டா ரன் பண்றதுக்காக இந்த சிப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுல என்ன இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னா, சிப்னா என்னன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இதுல என்ன காம்பனன்ட் இருக்கு அப்படின்றதுதான் தெரியாது. அப்போ சிலிக்கான் காம்பனன்ட் தான் வந்து இந்த சிப்ல இருக்கு அப்படின்றது முக்கியம். ஸோ இந்த சிப்புக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்டகிரேட்டட் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் டீபக் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு சாஃப்ட்வேர் வந்து திடீர்னு வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கோம், நடுவுலயே வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம க்ளோஸ் பண்றப்ப டீபக்கிங் அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் வந்து ஷோ ஆகும். அப்படின்னா என்னன்னா, ஒரு சாஃப்ட்வேர்ல நடந்த ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்றதுக்காக கம்ப்யூட்டர் வந்து ட்ரை பண்ணும். அதுக்கு பேர் தான் வந்து டீபக்கிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஜிட்டைஸ் அப்படின்னா என்னன்னா, நம்ம கிட்ட பிசிக்கலா இருக்க ஒரு இன்ஃபர்மேஷனை, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம கிளாஸ்க்கு வந்து நோட்ஸ் எடுத்து வச்சிருப்போம். ஸோ அந்த நோட்ஸை நம்ம வேர்ட் டாக்குமெண்ட்டா கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து டிஜிட்டைஸ். ஸோ பிசிக்கலா இருக்க ஒரு டாக்குமெண்ட்டை வேர்டாவோ இல்ல போர்ட்டபிள், அதாவது பிசில நம்ம டாக்குமெண்ட்டா கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து டிஜிட்டைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அண்ட் தென் டிவிடி அப்படின்னா இந்த அப்ரிவேஷன் நிறைய நெட் எக்ஸாம் கொஸ்டின்ஸ்ல வந்து கேட்பாங்க. ஸோ டிவிடி அப்படின்னா என்னன்னா டிஜிட்டல் வெர்சடைல் டிஸ்க் ஆர் டிஜிட்டல் வீடியோ டிஸ்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த அப்ரிவேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ டிவிடி பேசிக்கா எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, ஒரு வீடியோவையோ இல்ல இமேஜையோ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு அகெயின் வந்து நம்ம டிவிடி பிளேயர்ஸ் மூலமா நம்ம பாக்குறதுக்காக ஹெல்ப் பண்ற ஒரு ஆப்ஜெக்ட் தான் வந்து டிவிடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அண்ட் தென் இமெயில் அப்படின்னா அதுக்கு அக்ரானிம் என்னன்னா எலக்ட்ரானிக் மெயில் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஒரு சென்டர் கிட்ட இருந்து ரிசீவருக்கு எலக்ட்ரானிக்கலா நம்ம ஒரு மெசேஜை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு இம்பார்ட்டன்ட் திங் வந்து இமெயில். இப்ப நிறைய தான் வந்து வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் வந்தாலும் ஸோ ட்ரெடிஷ்னலா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு சிஸ்டம் என்ன அப்படின்னா இமெயில். அதுக்கு அக்ரானிம் கேட்பாங்க. ஸோ எலக்ட்ரானிக் மெயில் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஃபேக்ஸ் ஆர் ஃபெசி மெயில் அப்படின்னா என்னன்னா,
ஸோ ஒரு டாக்குமெண்ட்டை டெலிஃபோனிக் லைன்ஸ் மூலமா ஒருத்தவங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னா அது பேர் வந்து ஃபேக்ஸ் ஆர் ஃபெசிமெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபேக்ஸுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்றது நெட் எக்ஸாம்ல கேட்டிருக்க ஒரு கொஸ்டின். அண்ட் தென் வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட். ஸோ ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னா என்னன்னா ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம இப்போ விக்கிபீடியா ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு சில லெட்டர்ஸ் மட்டும் ப்ளூ கலர்ல இருக்கும். அந்த ப்ளூ கலர்ல கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதோட எக்ஸ்பிளனேஷன் இன்னொரு டேப்ல ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட். ஸோ ஒரு வியூவருக்கு அவங்களோட கன்வீனியன்ஸ்க்காக ஸோ அந்த வேர்டோட மீனிங் என்ன அப்படின்றத தெரியப்படுத்துறதுக்காக அந்த டெக்ஸ்ட்ல லிங்கை வந்து வச்சிருப்போம். அதுக்கு பேர் தான் வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நிறைய நம்ம மேக் ஒர்க்லாம் பண்ணும்போது ஃபைல்ஸோட லிங்கை வந்து பேஸ்ட் பண்ணி வச்சிருப்போம். அந்த லிங்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். பிடிஎஃப் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும்ல. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து HTML அப்படின்னா என்னன்னா ஸோ இதுக்கு அக்ரானிம் அதாவது அப்ரிவேஷன் கேட்பாங்க. ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி. ஸோ கம்ப்யூட்டர்ல நிறைய லெவல் ஆஃப் லாங்குவேஜ் இருக்கு. லோ லெவல் லாங்குவேஜ் இருக்கு, ஹைப்பர் லாங்குவேஜ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் லாங்குவேஜஸ் இருக்கு. அதை வர கிளாஸஸ்ல பார்க்கலாம். ஆனா HTML அப்படின்றது ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம நிறைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இந்த ப்ரோக்ராமிங் வந்து பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கோடிங்ஸ் வந்து பண்ணுவாங்கல்ல, அதுதான் வந்து HTML அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணி நம்ம ஒரு டேட்டாவையோ ஒரு கிராஃபிக்ஸோ இல்லை ஒரு அப்படின்றது கிரியேட் பண்றதுக்கு ஒரு வந்து தேவைப்படும். அதுதான் வந்து HTML அப்படின்னு சொல்லுவோம். ஈவன் நம்ம பிளாக் எல்லாம் போடுறோம் அப்படின்னா அது வந்து HTML யூஸ் பண்ணி வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில வெப்சைட்ஸ்ல வந்து நம்மளால டெக்ஸ்ட் வந்து காப்பி பண்ண முடியும். ஆனா ஒரு சில வெப்சைட்ஸ்ல இருந்து நம்மளால காப்பி பண்ணவே முடியாது. ஸோ காப்பி பண்ணோம் அப்படின்னா அது வந்து ப்ராஹிபிட்டட் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வந்து வரும். ஸோ அதெல்லாம் எப்படி வந்து கிரியேட் பண்றாங்க அப்படின்னா இந்த HTML யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்றாங்க. அப்போ நான் போடுற டெக்ஸ்ட் வந்து ரொம்ப ப்ரொடெக்டடா இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு கோடிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து HTML லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கம்ப்யூட்டருக்கு அதுக்கு புரிஞ்ச லாங்குவேஜ்ல நம்ம டைப் பண்ணி சொல்றதுதான் வந்து HTML அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் இன்டெல் அப்படின்னா என்னன்னா இப்போ நிறைய லேப்டாப்ஸ் வந்து வாங்கும்போது சொல்லியிருப்பாங்க இது இன்டெல் கோர் i5, இன்டெல் கோர் i7 அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இல்ல இப்போ i9, i12 வரைக்கும்லாம் வந்துருச்சு. அப்படின்னா என்னன்னா இது வந்து ஒரு மைக்ரோ ப்ராசஸர். இப்போ CPU சொன்னல, ஸோ சிபியூல ஒன் ஆஃப் த பார்ட் வந்து இன்டெல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது இருந்தாதான் வந்து நம்மளோட லேப்டாப் வந்து ப்ராப்பரா ரன் ஆகும். ஸோ இதோட மேனுஃபேக்சரர் வந்து யாரு மேக்சிமம் பண்ணுவாங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் கம்பெனிஸ் தான் வந்து பண்ணுவாங்க. அண்ட் தென் வந்து இன்டர்நெட் அப்படின்னா என்ன? ஸோ இன்டர்நெட் இன்ட்ராநெட் உங்களோட சிலபஸ்லயே வந்து இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்கும் சிம்பிள் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா இன்டர்நெட் அப்படின்றது எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நெட்வொர்க் டைப். ஸோ யார்கிட்ட இருந்து யாரு வேணாலும் வந்து டேட்டாவை ஷேர் பண்ணலாம். அதுதான் வந்து இன்டர்நெட். ஆனா இன்ட்ராநெட் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஆர்கனைசேஷனுக்குள்ள, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ IIT அந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா இருக்க ஆர்கனைசேஷன்ல அவங்களுக்கு தனியா ஒரு நெட்வொர்க்கிங் சிஸ்டம் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அதுல என்ன அப்படின்னா ஒரு சிஸ்டம்ல இருந்து இன்னொரு சிஸ்டம்ல இருக்க டூல்ஸ் வந்து அக்சஸ் பண்ண முடியும், ஃபைல்ஸ் வந்து நம்மளால அக்சஸ் பண்ண முடியும், ஈஸியா வந்து நம்மளால ஷேர் பண்ணிக்க முடியும். ஆனா அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ள மட்டும்தான் வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து இன்ட்ராநெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும், கோரிலேட் பண்ணிக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம கம்யூனிகேஷன் மெத்தட்ல இன்ட்ரா பர்சனல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அது வந்து நமக்கு நம்மளே பேசிக்கிறது வந்து இன்ட்ரா பர்சனல் கம்யூனிகேஷன். அதே மாதிரி இன்ட்ராநெட் அப்படின்னா என்னன்னா நம்ம ஆர்கனைசேஷனுக்குள்ள ஃபைல்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறதுக்காக நம்மளே உருவாக்குற ஒரு டைப் ஆஃப் நெட்வொர்க் தான் வந்து இன்ட்ராநெட். அது இன்டர்நெட் அப்படின்றது உலகம் முழுக்க குளோபலா வந்து நம்ம டேட்டாவை ஷேர் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு டைப் ஆஃப் நெட்வொர்க். இதுல வந்து TCP அப்படின்னா என்னன்னா டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால். ஸோ இந்த புரோட்டோகால் வந்து ஒரு இப்போ வாட்ஸ்அப்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்றீங்க, டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்றது இந்த புரோட்டோகால் தான். அதுக்கு வந்து ஒரு கோடிங் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதுக்கு பேரு எக்ஸ்பிளனேஷன் வந்து டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால். அதே மாதிரி IP அப்படின்னா என்னன்னா இன்டர்நெட் புரோட்டோகால். ஸோ IP அட்ரஸ் சொல்லு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம வெப்சைட்டோட நம்ம காலேஜ் இருக்கு அப்படின்னா காலேஜோட வெப்சைட் அட்ரஸ் நம்ம வெப்சைட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். இது IP அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் யுனெக்ஸ், NT, VMS இதெல்லாமே வந்து மைக்ரோசாஃப்ட் கம்பெனினால உருவாக்கப்பட்ட ஒன் ஆஃப் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்.
ஸோ இதுதான் வந்து சிம்பிளா இன்டர்நெட் அண்ட் இன்ட்ராநெட்டுக்கான டிஃப்ரென்ஸ். ஸோ லேப்டாப், ஸோ நிறைய பேர் அதாவது எக்ஸாம்ஸ்லயே வந்து இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். லேப்டாப் ஆர் பிசி அப்படின்னா என்ன அப்படின்றது. ஸோ சிம்பிளா நம்ம போர்ட்டபிளா யூஸ் பண்றதுக்கு பேர் வந்து லேப்டாப். இப்போ ஹெச்பி லேப்டாப், அதுல வந்து டிஸ்பிளே இருக்கும், சிபியு தனியா இருக்காது. இதே நம்மளோட டிபார்ட்மெண்ட்லயோ கம்ப்யூட்டர்ஸ் வந்து யூஸ் பண்றோம் சிபியு கனெக்ட் பண்ணி அப்படின்னா அது வந்து பிசி, பர்சனல் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லேப்டாப் பொறுத்த வரைக்கும் போர்ட்டபிளா இருக்கும். அண்ட் தென் மெயின் டிஃபரன்ஸ் இது ரெண்டுத்துக்கும் என்ன அப்படின்னா, ஸோ லேப்டாப்ல நம்ம சார்ஜ் கனெக்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணுன்ற அவசியம் இல்லை. ஆனா இதே பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ்ல நம்ம டைரக்டா லைவ்ல சார்ஜ் வந்து, அதாவது கரண்ட் வந்து கனெக்ட் ஆயிருந்தா மட்டும்தான் நம்மளால பிசியை வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ரெண்டுத்துக்கு இருக்க மெயின் டிஃபரன்ஸ். அண்ட் தென் லேப்டாப் அண்ட் நோட் புக்குக்கும் வந்து என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, சிம்பிள், நோட் புக்கை விட லேப்டாப் வந்து கொஞ்சம் லார்ஜரா இருக்கும், அவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து எல்இடி. ஸோ இப்போ ஒரு சில மொபைல் போன்ஸ்ல எல்லாம் வந்து நோட்டிபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா ஒரு லைட் வந்து பிளிங்க் ஆகும். அதுதான் வந்து எல்இடி லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து அக்ரானிம், அதாவது அப்ரிவேஷன் கேட்பாங்க. எல்இடி அப்படின்னா லைட் எமிட்டிங் டயோட் அப்படின்றதான் இதோட அப்ரிவேஷன். ஸோ லைட்டை எமிட் பண்ற ஒரு டயோட். அண்ட் தென் வந்து லைட் பென் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து இந்த பென் வந்து யூஸ் பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல தெரியுது. ஸோ இந்த பென் வந்து இந்த பென்னுக்கு பேர் வந்து லைட் பென். ஸோ டச் ஸ்கிரீன் இருக்க மொபைல் போன்ஸ்லயோ இல்லை லேப்டாப்ஸ்லயோ நம்ம ஒரு ஒரு இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்காகவோ இல்லை ரைட் பண்றதுக்காகவோ பாயிண்ட் அவுட் பண்றதுக்காகவோ நம்ம ஒரு பென் யூஸ் பண்றோம் அப்படின்னா அது வந்து லைட் பென் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னா என்னன்னா, மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்றது சிபியூல இருக்க ஒரு ஒன் ஆஃப் த எலமெண்ட். இதுவும் வந்து ஒரு சிப் மாதிரி தான் இருக்கும். ஆனா மைக்ரோ ப்ராசஸருக்கும் சிப்க்கும் வந்து என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஸோ சிப்ல சிலிக்கான் காம்பனண்ட் இருக்கும், மைக்ரோ ப்ராசஸர்ல எந்த விதமான காம்பனண்ட்டும் இருக்காது. ஸோ சிப்பை கண்டெயின் பண்ணியிருக்கிறது, சிப்பை வச்சிருக்கதே யாரு அப்படின்னா மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னு. அண்ட் தென் வந்து எம்ஐபிஎஸ் அப்படின்னா மில்லியன் இன்ஸ்ட்ரக்ஷன் பர் செகண்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்டிஏ அப்படின்னு வச்சுக்கோங்களேன். யூஜிசி கீழே என்டிஏ வந்து ரன் ஆகுது. என்டிஏ தான் நமக்கு நெட் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஸோ அவங்களோட வெப்சைட்ல ஒரு போடுற இன்ஃபர்மேஷன் வந்து அட் அ டைம்ல நிறைய பேருக்கு வந்து ஷேர் ஆகும். இப்போ மெயில் வந்து மெயில் ஐடி கொடுத்துருந்தோம், அப்டேட் வந்து எனக்கு வந்து மெயிலுக்கு வரணும் அப்படின்னா மெயில் ஐடி வந்து லிங்க் பண்ணியிருப்போம். அப்போ அட் அ டைம்ல எவ்வளவு மில்லியன்ஸ் ஆஃப் மெயில் இருந்தாலும் நமக்கு வந்து எந்தெந்த மெயில்லாம் அவங்க கிட்ட இருக்கோ, கணக்குல இருக்கோ, அந்த மெயில் எல்லாத்துக்குமே வந்து இன்ஃபர்மேஷன் அனுப்புவாங்க. ஸோ அதுதான் வந்து மில்லியன் இன்ஸ்ட்ரக்ஷன் பர் செகண்ட். ஸோ பர் செகண்ட்ல, அதாவது ஒரு செகண்ட்ல எல்லா யூசர்ஸ்க்கும் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்றதுதான் வந்து எம்ஐபிஎஸ். ஸோ இதுக்கு அப்ரிவேஷன்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகம். அண்ட் தென் மதர் போர்டு அப்படின்னா என்னன்னா, ஸோ நம்மளோட லேப்டாப் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம், நம்மளோட கீபோர்டு இருக்குல்ல, அதுக்கு கீழே ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு யூனிட் வந்து தெரியும். அது ஃபுல்லாவுமே சேர்த்ததுதான் வந்து மதர் போர்டு. மதர் போர்ட்ல தான் எல்லா டைப்ஸ் ஆஃப் போர்ட்டு, கிராஃபிக்ஸ் கார்டு, ஹார்ட் டிஸ்க் எல்லாமே எதுல பிளேஸ் ஆயிருக்கும் அப்படின்னா மதர் போர்ட்ல தான் பிளேஸ் ஆயிருக்கும். ஸோ மதர் போர்டு வந்து மெயினா எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரானிக் சிக்னல்ஸை கேரி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ ஒரு பென்ட்ரைவ் வந்து இன்சர்ட் பண்றோம் அப்படின்னா உடனே வந்து நம்ம டிஸ்பிளேல தெரியுது, லோக்கல் டிஸ்க் டி வாஸ் பென்ட்ரைவ் இன்சர்டட் அப்படின்னு சொல்லி நமக்கு நோட்டிபிகேஷன் தெரியும். அப்ப அது என்னது, ஒரு எலக்ட்ரானிக் இன்ஃபர்மேஷன், ஒரு எலக்ட்ரானிக் சிக்னல்ஸ். அதை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு யார் மெயினா ஹெல்ப் பண்றா அப்படின்னா மதர் போர்டு தான் ஹெல்ப் பண்ணுது. எப்படி ஹெல்ப் பண்ணும், ஏன்னா மதர் போர்ட்ல தான் எல்லா போர்ட்ஸுமே வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ நம்ம மதர் போர்ட்ல இருக்க போர்ட்ல இன்சர்ட் பண்ணும்போது பென்ட்ரைவை, ஸோ ஆட்டோமேட்டிக்கா அது சிக்னல்ஸை நம்ம டிஸ்பிளேக்கு பாஸ் பண்ணும். ஸோ அதுதான் வந்து மதர் போர்டோட மெயின் ஒர்க். அண்ட் தென் வந்து மல்டிமீடியா அப்படின்றது நம்ம கம்யூனிகேஷன் யூனிட்லேயே வந்து நிறைய தடவை இந்த டேர்ம் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். மல்டிமீடியா அப்படின்னா டெக்ஸ்ட், கிராஃபிக்ஸ், அனிமேஷன், மியூசிக், வாய்ஸ், வீடியோ எல்லாமே ஒரே ஃபைலுக்குள்ள இருந்துச்சு. ஒரே ஃபைல் மீன்ஸ் நம்ம ஒரே ஃபோல்டர் அப்படின்னு திங்க் பண்ணிக்காதீங்க. இப்போ ஒரு அனிமேட்டட் மூவி பாக்குறீங்க அப்படின்னா அதுல இது எல்லாமே இருக்கும். அப்ப அது வந்து மல்டிமீடியா. ஸோ ஒரு வீடியோ பாக்குறோம் அப்படின்னா, ஒரு மூவி பாக்குறோம் அப்படின்னா அதுல எல்லாமே இருக்கும். அப்போ அது வந்து மல்டிமீடியா அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் வந்து மல்டி ப்ராசஸிங் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு சில சிஸ்டம்ஸ் வாங்குறப்போ
இல்ல ஹைஃபையான கம்ப்யூட்டர்ஸ் வந்து நம்ம செட் பண்ணணும். அப்பெல்லாம் வந்து என்ன என்ன கம்ப்யூட்டர் சென்டர்ல இருக்கவங்க கேட்பாங்க அப்படின்னா, என்ன டாஸ்க்கு வந்து வேணும்? வீடியோ ரெண்டர் பண்றதுக்கு வேணுமா? இல்ல நார்மல் யூசேஜுக்கு, ஆஃபீஸ் யூசேஜுக்கு வேணுமா? இல்ல கார்ட்டூன்ஸ் கத்துக்கிறதுக்கு, அதாவது அனிமேஷன் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்றதுக்கு வேணுமா? அப்படின்ற மாதிரி யூசேஜ் வந்து கேட்பாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, ஒரு சிபியும் ஒரு டாஸ்க்கு ஏத்த மாதிரி அமைச்சிருப்பாங்க. இப்போ மல்டி ப்ராசஸிங், மல்டி டாஸ்கிங் அதெல்லாம் வந்து அட் அ டைம்ல நிறைய டாஸ்க் வந்து ரன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அனிமேஷன் பண்ணலாம். அனிமேஷன் பண்ணிக்கிட்டே வந்து நம்ம ஒரு மெயில் பண்ணலாம், இல்ல வேர்ட் டாக்குமெண்ட் டைப் பண்ணலாம், இல்ல வீடியோ எடிட் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் ஆக்டிவிட்டிஸை அட் அ டைம்ல செய்யறதுக்கு பேர் தான் வந்து மல்டி ப்ராசஸிங். மோர் தென் ஒன் ப்ராசஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா அது மல்டி ப்ராசஸிங் சிஸ்டம். அண்ட் தென் நோட் புக் கம்ப்யூட்டர் அப்படின்னா என்னன்னா, இப்ப நம்ம லேப்டாப் பார்த்தோம்ல, அதோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் வந்து நோட் புக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லேப்டாப்புக்கும் நோட் புக்குக்கும் மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா சைஸ் தான் வந்து டிஃப்ரென்ஸ். ஸோ நோட் புக்கோட மேக்சிமம் சைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 8.5 இன்ச்ல இருந்து 11 இன்ச் வரைக்கும் வந்து இருக்கும். ஸோ இதை விட அதிகமா இருக்கிறது பேர் வந்து லேப்டாப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்ச் அப்படின்றது இங்க எதை மென்ஷன் பண்றோம் அப்படின்னா டிஸ்பிளேவை வந்து மென்ஷன் பண்றோம். அண்ட் தென் வந்து நியூமரிக் கீபேட். ஸோ இப்போ அந்த காலத்து லேப்டாப்ல எல்லாம் பார்த்தோம், இப்போ ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் பேக் அந்த லேப்டாப்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மேல 1 2 3 இருக்கிறது இல்லாம நம்மளோட ரைட் சைட்லயும் வந்து 1 2 3 அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து நியூமரிக் கீபேட் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலா ஏபிசிடி அந்த மாதிரி ஆல்பபெட்ஸ் இருக்கும். ஆல்பபெட்ஸ்க்கு மேல 1 2 3 அப்படின்ற கவுண்ட் நியூமரிக் இருக்கும். ஆனா அது இல்லாம சைட்லயும் நமக்கு வந்து தனியா கவுண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதே கீபேட்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, கீபோர்ட்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அது இருக்கும். ஸோ அதுதான் வந்து நியூமரிக் கீபேட் அப்படின்னு சொல்லுவோம். நம்பர்ஸ்க்காக மட்டுமே ஸ்பெசிபிக்கா அந்த இடத்த வந்து அசைன் பண்ணியிருக்கிறதுனால அது வந்து நியூமரிக் கீபேட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் வந்து பேரலர் போர்ட் அப்படின்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு போர்ட் இருக்கு அப்படின்னா அந்த இப்போ ஒரு யூஎஸ்பி போர்ட் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுல நம்ம பென்ட்ரைவ் இன்செர்ட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ பென்ட்ரைவ்ல இருந்து நம்மளால எப்படி சொல்றது இன்புட், அதாவது இன்ஃபர்மேஷனை லேப்டாப்க்கு கொடுக்கவும் முடியும். அதே போர்ட் யூஸ் பண்ணி நம்மளால அவுட்புட்டும் எடுக்க முடியும். ஸோ பிரிண்டர் மூலியமா அந்த பிரிண்ட் அவுட்டை எடுக்கவும் முடியும். அப்ப ரெண்டுத்துக்குமே போத் இன்புட் அண்ட் அவுட்புட்டுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு போர்ட்டை தான் வந்து பேரலர் போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் பிக்சல் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு கூகுள்ல போய் நார்மலா ஒரு இமேஜ் சர்ச் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அதை ஜூம் பண்ண சின்ன சின்ன ரெக்டாங்கிள் பாக்ஸா, சதுரசுத்திரமா சின்ன சின்ன பாக்ஸா சேர்ந்ததுதான் வந்து இமேஜா இருக்கும். ஸோ அப்ப அந்த ஒரு சின்ன கட்டம் இருக்குல்ல, அது வந்து ஒரு டாட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டாட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா பிக்சல். ஸோ பிக்சலுக்கு அப்ரிவேஷன் என்ன அப்படின்னா பிக்சர் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய பிக்சல் சேர்ந்ததுதான் வந்து ஒரு பிக்சர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எனக்கு இமேஜ் வந்து 1080 பிக்சல் அனுப்புங்க அப்படின்னா அந்த ஒரு இமேஜ்ல 10,080 பிக்சல்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அத்தனை டாட்ஸ் வந்து அந்த சின்ன இமேஜ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அண்ட் தென் வந்து போர்ட்டபிள் கம்ப்யூட்டர் பிசி அப்படின்னா, ஸோ நான் முதல்ல சொன்னதுதான். ஸோ லேப்டாப்பை கம்பேர் பண்ணும்போது பிசிக்கும் லேப்டாப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, அது வந்து லைவ்ல வந்து நமக்கு கரண்ட் வந்து கனெக்ட் ஆயிருக்கணும். அண்ட் தென் நம்மளால போர்ட்டபிளா எங்கேயும் வந்து எடுத்துட்டு போக முடியாது. எஸ் மேம். ஸோ அதுதான் வந்து போர்ட்டபிள் கம்ப்யூட்டர். அண்ட் தென் வந்து ரெசல்யூஷன் அப்படின்னா என்னன்னா, ஒரு இமேஜ் இப்போ ஒரு பிரிண்ட் பண்றோம், ஒரு கலர் பிரிண்ட் போடுறோம் அப்படின்னா அதோட ரெசல்யூஷன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு வந்து அவுட்புட் வரும். இப்போ ஸ்கேன் எஸ் இப்போ நிறைய கவர்மெண்ட் அப்ளிகேஷன்ஸ், இப்போ பேன் கார்டு அப்ளை பண்றோம் இல்ல ஆதார் கார்டு அப்ளை பண்றோம் அப்படின்னா நமக்கு ப்ரூஃப் வந்து ஸ்கேன் பண்ணி அனுப்ப சொல்லுவாங்க. ஸோ அதுலயே வந்து ஒரு கேபி சைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. 130 கேபிக்குள்ள இருக்கணும், இல்ல 300 கேபிக்குள்ள இருக்கணும். அந்த மாதிரி கேபி வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்கல்ல, அதுதான் வந்து ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கேபிக்குள்ள நம்ம இன்செர்ட் பண்ணணும். ஸோ அப்போ அதோட ரெசல்யூஷன் வந்து எப்படி இருக்கு, நம்ம ஸ்கேன் பண்ணும்போதே என்ன ரெசல்யூஷன்ல ஸ்கேன் பண்ணணும் அப்படின்றத பார்த்து ஸ்கேன் பண்ணுவாங்க ஒரு சில கம்ப்யூட்டர் சென்டர்ஸ்ல எல்லாம். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து ரெசல்யூஷன். அண்ட் தென் ஸ்கேனர் அப்படின்னா, ஸோ நம்ம ஒரு டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த எக்யூப்மெண்ட் தான் வந்து
ஸ்கேனர். ஸ்கேனர் வந்து இன்புட் டிவைஸா தான் ஃபங்க்ஷன் ஆகும். ஏன்னா அதுல இருந்து நமக்கு எந்த விதமான பிசிக்கல் அவுட்புட் ஆப்ஜெக்டும் வந்து வெளியில வராது. அப்போ அது வந்து ஒன் ஆஃப் த இன்புட் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் ட்ரபிள் ஷூட் அப்படின்னா என்னன்னா, ஸோ இப்போ நம்ம ஒரு சிஸ்டம் ரன் பண்ணும்போது ஏதாவது வந்து ஒரு ப்ராப்ளம் திடீர்னு அக்வர் ஆயிடுச்சு, இது ஒரு சாஃப்ட்வேர்ல ப்ராப்ளம் அக்வர் ஆயிடுச்சு அப்படின்னா அதை ரெக்கவர் பண்றதுக்கு பேரு டீபக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆல்ரெடி நம்ம லேப்டாப்ல இருக்கிற ஒரு இப்போ வைஃபை கனெக்ட் ஆகல அப்படின்றப்போ நிறைய தடவை வந்து அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ட்ரபிள் ஷூட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணுவோம். ஸோ அப்போ நம்மளோட லேப்டாப்ல ஓனா இருக்க ஒரு சாஃப்ட்வேர்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு, அதை சரி பண்றதுக்கு நம்மளோட சிஸ்டம் வந்து ஒர்க் பண்ணுது அப்படின்னா அது பேர் தான் வந்து ட்ரபிள் ஷூட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது போத் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ரிலேட்டடா இருக்க ப்ராப்ளம்ஸ்க்குமே வந்து சூட் ஆகும். ஏன் அப்படின்னா ஒரு சில இப்போ அட்வான்ஸ்டா இருக்க டெக்னாலஜிஸ்ல என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்மளோட சிபியு வந்து என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு கூட வந்து நம்ம இந்த ட்ரபிள் ஷீட்டிங் வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம சிசிஓ நம்மளோட லேப்டாப்போட கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றதுக்கு கூட இதை நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் யுனெக்ஸ் அப்படின்றது மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன் யூஸ் பண்ற, அதாவது ஒரு ப்ரிப்பேர் பண்ண இப்ப விண்டோஸ் மாதிரி யுனெக்ஸ் அப்படின்றது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதுல வந்து மல்டி யூசர்ஸ் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். இப்ப விண்டோஸ் அப்படின்னா ஒருத்தர் தான் அந்த விண்டோவை வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஆனா வந்து இப்போ யுனிக்ஸ் அப்படின்றப்ப நிறைய ஆர்கனைசேஷன்ல இந்த யுனிக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுல நிறைய பேர் வந்து அட் அ டைம்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு யுனிக்ஸ் சாஃப்ட்வேரையே. ஸோ அதுதான் வந்து மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் வந்து அப்கிரேட் அப்படின்னா என்னன்னா, ஸோ நிறைய தடவை போன்ல எல்லாம் வந்து சாஃப்ட்வேர் வந்து அப்கிரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நோட்டிபிகேஷன் வரும். ஸோ அப்கிரேட்னா ஆல்ரெடி இருக்க ஒரு டேட்டாவை இல்ல ஒரு அப்ளிகேஷனை ரீப்ளேஸ் பண்ணி புதுசா வந்து நம்ம புது வெர்ஷன் வந்து இன்சர்ட் பண்றோம். வேர்ல்டு வெர்ஷனை ரிமூவ் பண்ணி புது வெர்ஷன் வந்து அதே இடத்துல வந்து ரிமூவ் பண்றோம் அப்படின்னா அது பேர் தான் வந்து அப்கிரேட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் வந்து யூபிஎஸ் அப்படின்னா என்னன்னா அன்இன்டரப்டபிள் பவர் சப்ளை. ஸோ நிறைய வீட்டுல எல்லாம் கூட இப்ப யூபிஎஸ் வந்து வந்துருச்சு. நிறைய பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ல வந்து யூபிஎஸ் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ பவர் சப்ளை வந்து கட் ஆகுறப்போ இதுல வந்து நமக்கு அப்ரிவேஷன்ஸ் தான் கேட்பாங்க. பவர் கட் ஆகுறப்போ ஸோ எந்த விதமான ஆக்டிவிட்டிஸும் பாதிக்க கூடாது அப்படின்றதுக்காக நம்ம பவர் சப்ளைவை ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம யூட்டிலைஸ் பண்ணுவோம் பேட்டரிஸ்ல. அதுதான் வந்து யூபிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து அதோட கெப்பாசிட்டி பொறுத்து அதாவது 60 மினிட்ஸ்ல இருந்து நிறைய ஹவர்ஸ் வரைக்குமே வந்து அதோட கெப்பாசிட்டி பொறுத்து அதோட டைமிங் வந்து வேறுபடும். எவ்வளவு நேரம் அதனால கரண்ட் வந்து கொடுக்க முடியும் அப்படின்றது அதோட பேட்டரி கெப்பாசிட்டி பொறுத்து வேறுபடும். அண்ட் தென் வந்து வெக்டார் கிராஃபிக் அப்படின்னா சிம்பிள். ஸோ இப்போ ஒரு சில அனிமேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கட்டமா இருக்கும். 3D அனிமேஷனா இல்லாம இப்ப ஹேண்ட் வந்து எழுதுறது இல்ல ஃபேஸே வந்து கட்டமா இருக்கும். அதாவது லைன்ஸ் வச்சு நம்ம ஒரு கார்ட்டூன் வந்து உருவாக்குறோம் அப்படின்னா அது பேர் வந்து வெக்டார் கிராஃபிக் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் வீடியோ கான்ஃபரன்சிங் அப்படின்னா நம்ம லைவா வந்து ஒருத்தர் ஃபேஸ் பார்த்து பேசிக்கிறதுக்காகவோ இல்ல இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றதுக்காகவோ நம்ம வந்து யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேர்னு சொல்ல முடியாது, கேமராவை தான் நம்ம அதுல யூட்டிலைஸ் பண்றோம். ஸோ அப்போ அதுக்கு பேர் தான் வந்து வீடியோ கான்ஃபரன்சிங். ஸோ இதுல மெயின் தீம் என்ன அப்படின்னா விர்ச்சுவலா நம்ம ஒருத்தர் பார்த்துக்க முடியும். அதுக்கு பேர் தான் வந்து வீடியோ கான்ஃபரன்சிங். அண்ட் தென் வந்து வீடியோ டிஸ்க் அப்படின்னா என்னன்னா டிவிடி இல்ல வந்து சிடி பிளேயர் வராது, டிவிடி சிடி இந்த மாதிரி என்ன டைப் ஆஃப் ஒரு ஆப்ஜெக்டையும் அது எப்படி சொல்றது, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அந்த காலத்துல எல்லாம் வந்து டிவிடில வந்து பிலிம் வந்துச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட லேப்டாப்ல ஒரு பட்டன், நம்மளோட ரைட் சைடு போர்ட்ல வந்து ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு டிவிடி பிளேயர் வந்து வெளியில வரும். அதுல சிடி போட்டுதான் நம்ம வந்து அந்த மூவியை வந்து ரன் பண்ணுவோம். அப்ப அதுக்கு பேர் தான் வந்து வீடியோ டிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்டிக்கல் டிஸ்க் அப்படின்னு இதுக்கு வந்து பேர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சிடி பிளேயர்ஸ் எல்லாம் வாங்குறப்போ ஆப்டிக்கல் டிஸ்க் அப்படின்னு சொல்லி அதை எழுதியிருப்பாங்க. அதுக்கு கீழேயே வந்து அதோட ஸ்டோரேஜ் சைஸையும் வந்து எழுதியிருப்பாங்க.
ஸோ டிவிடியோ சிடியோ வாங்குறோம் அப்படின்னா மேக்ஸிமம் அதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி என்ன அப்படின்னா 720 எம்பி தான் வந்து அதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியா இருக்கும். ஸோ இது கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகம் இருக்கு. ஒரு சிடில நம்மளால எவ்வளவு எம்பி வந்து ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னா நார்மலா 720 எம்பி தான் வந்து நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். அண்ட் தென் இப்போ வீடியோ டிஸ்க்னாலும் வீடியோ டிஸ்க் பிளேயர்னாலும் ஒண்ணுதான். தென் வந்து வீடியோ மெமரி. ஸோ சிம்பிள். இப்போ நீங்க வந்து கூகுள் மீட் பார்த்துட்டு இருப்பீங்க. கூகுள் மீட் பார்த்துட்டு இருக்கப்போ உங்களுக்கு வந்து அந்த டிஸ்பிளேல வந்து நான் என்ன காமிக்கிறேன் அப்படின்றது வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அப்ப அந்த டிஸ்பிளேக்கு ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் வந்து யூஸ் ஆகும்ல, அதுக்கு பேர் தான் வந்து வீடியோ மெமரி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ என்னதான் கூகுள் மீட் மூலயமா நம்ம அந்த இதை பண்ணாலும் என் டிஸ்பிளேல இருக்கிறது உங்க டிஸ்பிளேல ஷோ ஆகுது. அப்போ அந்த கம்யூனிகேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்றது யாரு அப்படின்னா வீடியோ மெமரி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து விர்ச்சுவல் லேர்னிங் என்விரான்மெண்ட். ஸ்வயம் பிரபா, மூக், இல்ல நிறைய ஆன்லைன் கோர்சஸ் படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து விர்ச்சுவல் லேர்னிங் என்விரான்மெண்ட். ஸோ நம்ம இன்டர்நெட் வழியா ஒரு விஷயத்த கத்துக்கிறோம், லேர்ன் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து விர்ச்சுவல் லேர்னிங் என்விரான்மெண்ட். இதுக்கு அப்ரிவேஷன் கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகம். அண்ட் தென் வைரஸ் அப்படின்னா என்னன்னா நமக்கு, அதாவது நம்ம சிஸ்டம்க்கு தெரியாம நம்மளோட சாஃப்ட்வேரையோ இல்ல நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸையோ அஃபெக்ட் பண்றதுக்காக ஒரு ப்ரோக்ராம் வந்து இன்செர்ட் ஆயிருக்கு அப்படின்னா அது பேர் தான் வந்து வைரஸ். இன்டர்நெட் மூலமா வர வைரஸ், மால் வைரஸ், அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் வைரஸ் நான் பேசுறது கேக்குதா மேம்? எஸ் மேம் கேக்குது. ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து விஓபிஐ அப்படின்னா இதோட அப்ரிவேஷன் ரொம்ப முக்கியம், நிறைய தடவை கேட்டிருக்காங்க. வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் புரோட்டோகால். ஸோ நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணி ஒரு ஆடியோ வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றோம், இல்ல ஒரு வாட்ஸ்அப் கால் வந்து பேசுறோம். வாட்ஸ்அப் வீடியோ கால் வராது, வாட்ஸ்அப் நார்மல் கால் பேசுறோம், இல்ல ஒரு ஸ்கைப்ல நார்மல் கால் பேசுறோம் அப்படின்னா அது வந்து வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் புரோட்டோகால். நம்மளோட வாய்ஸை இன்டர்நெட் மூலமா நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு பேர் தான் வந்து வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் புரோட்டோகால். இந்த அப்ரிவேஷன் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அண்ட் தென் வெப்கேம் அப்படின்னா என்னன்னா எக்ஸ்டர்னலா நம்மளோட இமேஜோ இல்ல நம்மளோட வீடியோவையோ ஒருத்தருக்கு ஷேர் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம கம்ப்யூட்டர்ல இன்சர்ட் பண்ற ஒன் ஆஃப் த டிவைஸ் வந்து வெப்கேம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது மூலமா அந்த வெப்கேம் வந்து நம்மளோட இமேஜோ வீடியோ வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா இன்டர்நெட் மூலமா தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணும். அண்ட் தென் வைஃபை அப்படின்னா அதுக்கு அக்ரானிம் என்னன்னா வயர்லெஸ் ஃபெடிலிட்டி அப்படின்றது தான் அதுக்கு வந்து அக்ரானிம். இதே வந்து நம்ம ஃபெடிலிட்டி கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் வந்து படிச்சிருப்போம். ஸோ ஃபெடிலிட்டி கம்யூனிகேஷன் அப்படின்னா என்னன்னா எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம ஒரு கம்யூனிகேஷன் ப்ராப்பரா நடக்குது அப்படின்னா அது வந்து ஃபெடிலிட்டி கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல வைஃபை அப்படின்னா என்னன்னா வயர்லெஸ் ஃபெடிலிட்டி. ஸோ ஒரு டேட்டாவை என்ன ஒரு ப்ராப்ளமும் இல்லாம ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஷேர் பண்றதுக்கோ இல்ல அது எப்படி சொல்றது, இப்போ மொபைல் டேட்டா வந்து நிறைய பேர் வந்து ஹாட்ஸ்பாட் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ ஹாட்ஸ்பாட் எது மூலமா கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா வைஃபை மூலமா கனெக்ட் பண்ணுவோம். இப்போ அந்த இடத்துல இன்டர்நெட் அப்படின்றது ஒரு டேட்டா. ஸோ அது வந்து இன்னொருத்தருக்கு ஷேர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு பேர் வந்து வைஃபை அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் வந்து ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு ஒரு அதாவது டேட்டாவையோ இல்ல இன்டர்நெட்டையோ வந்து ஷேர் பண்றதுக்கு உதவுற ஒரு காம்போனன்ட் தான் வந்து வைஃபை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது. அண்ட் தென் இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா லேன், லோக்கல் ஏரியா நெட்வொர்க், வேன், வைட் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு நெட்வொர்க்கோட டைப்ஸே வந்து நிறைய இருக்கு, அது பார்க்கலாம். ஸோ மேக்சிமம் லோக்கல் ஏரியா நெட்வொர்க்ல இந்த வைஃபை கனெக்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத இதுல சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் விண்டோஸ் அப்படின்னா என்னன்னா இப்போ ஒரு லேப்டாப்ல விண்டோஸ் இருந்தாதான் நம்மளால எந்த ஒரு சாஃப்ட்வேருமே வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். விண்டோஸ் பட்டாதான் எப்படி ஒரு லேப்டாப்புக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் முக்கியமோ அதே மாதிரி ஓஎஸ் எப்படி முக்கியமோ அதே மாதிரி விண்டோஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான காம்போனன்ட். ஸோ இதை யார் வந்து செல் பண்றாங்க, உருவாக்குறாங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் அப்படின்ற கம்பெனி தான் வந்து உருவாக்குறாங்க. ஸோ இதுல நிறைய டைப்ஸ் ஆஃப் GUI அப்படின்றதுக்கு அப்ரிவேஷன் படிச்சுக்கோங்க, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு விண்டோஸ்ல கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துதான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நிறைய லேப்டாப்ஸ் ஒரு 2-3 லேப்டாப்ஸ் வந்து வச்சுக்கோங்க. ஸோ லேப்டாப்ஸோட கான்ஃபிகரேஷன் வேற மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ மினிமைஸ் பண்றப்போ என்ன டைப் ஆஃப் அனிமேஷன் வந்து வருது அப்படின்றத நோட் பண்ணி பாருங்க. ஒரு சிஸ்டம்க்கு வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ விண்டோஸ் 10 லேப்டாப்ல வேற மாதிரி இருக்கும். இப்போ அப்டேட்டட் வெர்ஷன் விண்டோஸ் 11ல இன்னும் வேற மாதிரி இருக்கும். ஸோ மினிமைஸ் பண்ணதெல்லாம் வந்து தனியா வச்சுக்க முடியும். சில ஒரு டிஸ்பிளே யூனிட்லயே 2 ஒர்க் வந்து நம்மளால அட் அ டைம் தான் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அப்போ கிராஃபிக்கலா ஒரு யூசருக்கு எப்படி அந்த டிஸ்பிளேவை மாத்தி தர முடியும் அப்படின்றதுக்கு யார் ஹெல்ப் பண்றா அப்படின்னா விண்டோஸ் தான் வந்து ஹெல்ப் பண்றாங்க. ஸோ இதுல வந்து அவங்களோட ஹிஸ்டரி கொடுத்துருப்பேன். அது வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ ஃபர்ஸ்ட் விண்டோஸ் 3.0 அண்ட் 3.1 அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் விண்டோவா வந்து டெவலப் பண்ணாங்க. எந்த இயர்ல டெவலப் பண்ணாங்க அப்படின்னா 1990s டெவலப் பண்ணாங்க. அண்ட் தென் வந்து இதுல ஃபர்ஸ்ட் டெவலப் பண்றப்ப GUI கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் கிடையாது. ஆனா இப்ப வர விண்டோஸ்ல தான் வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து ஆட் பண்ணி தராங்க. இப்போ விண்டோஸ் வந்து 10, 11 அந்த மாதிரி போயிடுச்சு. அது வந்து நம்மளோட ஜெனரல் டேர்ம். ஆனா அவங்க என்ன கோடிங் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா விண்டோஸ் 95, 98, ME, NT, நியூ டெக்னாலஜி, XP அந்த மாதிரிலாம் வந்து நம்மளோட லேப்டாப்போட சீரியல் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். அதுல அவங்களோட ஐடென்டிபிகேஷனுக்காக கோடிங்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எந்த இயர்ல மைக்ரோசாஃப்ட் வந்து அவங்களோட விண்டோஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 1990s வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து ஆட் பண்ணி எந்த இயர்ல இருந்து வர ஆரம்பிச்சது அப்படின்னா 2000ல இருந்து வர ஆரம்பிச்சது. தென் வந்து வயர்லெஸ் மவுஸ் அப்படின்னா எந்த ஒரு கேபிளுமே இல்லாம நம்மளோட லேப்டாப்ல கனெக்ட் ஆயிருக்க ஒன் ஆஃப் த இன்புட் டிவைஸ் தான் வந்து வயர்லெஸ் மவுஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா என்ன சிக்னல் மூலமா வயர்லெஸ் மவுஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றது கேட்பாங்க. அப்போ இன்ஃப்ராடர் ரேடியோ சிக்னல். ஸோ இந்த சிக்னல் மூலமா வைஃபை வந்து கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றது 1 மார்க்ஸ்ல கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ இப்போ வயர்லெஸ் மவுஸ் அப்படின்றது நமக்கு காமனா தெரிஞ்சது. ஸோ கேபிள் இல்லாம வைஃபை மூலமா கனெக்ட் ஆகுது வயர்லெஸ் மவுஸ் அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ அதுல என்ன டைப் ஆஃப் சிக்னல் வந்து கனெக்ட் பண்ணுது சிஸ்டமையும் வயர்லெஸ் மவுஸையும் அப்படின்றது கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். அண்ட் வேர்ட் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிருக்க ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேர் வந்து வேர்டு. ஸோ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்ல ஒரு பாப்புலரான ஒரு டூல் என்ன அப்படின்னா வேர்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது யார் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கா அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி பவர் பாயிண்ட் வந்து யார் ப்ரொடியூஸ் பண்ணான்னு கேட்பாங்க. எக்ஸல் வந்து யார் ப்ரொடியூஸ் பண்ணான்னு கேட்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ட் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ வேர்ட்ல இருக்கு, அதாவது மைக்ரோசாஃப்ட்ல இருக்க என்ன விதமான டூல் கேட்டாங்கனாலும் அதுலயே பாத்தீங்க அப்படின்னா ஒன் நோட் அப்படின்ற டூல் கூட இருக்கும். ஸோ அப்ப நம்மளோட லேப்டாப் ஓபன் பண்ணி என்னென்ன டூல் வந்து மைக்ரோசாஃப்ட்ல இருக்கு அப்படின்றத செக் பண்ணி பாருங்க. ஸோ அது எல்லாமே வந்து கொஸ்டின்ஸ்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கும். பெருசா கேட்க மாட்டாங்க, இந்த டூலை யார் வந்து கிரியேட் பண்ணா அப்படின்றது அந்த மாதிரி தான் கேட்பாங்க. அண்ட் தென் வந்து WWW, ஸோ வேர்ல்டு வைட் வெப். ஸோ இந்த அக்ரானிம் கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ வேர்ல்டு வைட் வெப் அப்படின்னா என்னன்னா ஸோ நம்மளோட ஐபி அட்ரஸா இருக்கட்டும், இல்ல இன்டர்நெட் அட்ரஸா இருக்கட்டும், நம்மளோட வெப்சைட்டா இருக்கட்டும், எல்லாமே வந்து இல்ல எல்லாத்துலயுமே இந்த WWW அந்த 3 W அப்படின்ற இது கோட் வந்து இருக்கும். ஸோ அது அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேர் தான் வந்து வேர்ல்டு வைட் வெப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுல வந்து இந்த வேர்ல்டு வைட் வெப்பை ஃபர்ஸ்ட் யார் வந்து இன்வென்ட் பண்ணாரு அப்படின்னா டிம் பிரின்னஸ் லீ அப்படின்றவரு 1989ல இன்வென்ட் பண்ணாரு. ஸோ எதை வச்சு இதை வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாரு அப்படின்னா HTML கோடிங் லாங்குவேஜ் வச்சுதான் ஆரம்பிச்சாரு. ஆனா இப்ப நம்ம ஒரு வெப்சைட்டோ இல்ல விளாகோ கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு HTML கோடிங் தெரியணுன்ற அவசியம் இல்லை, நார்மல் இங்கிலீஷ் டைப்பிங்கே தெரிஞ்சாலே போதும். ஸோ அப்ப இனிஷியல் ஸ்டேஜ்ல தான் HTML வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபியூச்சர்ல எல்லாம் வந்து நமக்கு நார்மல் டெக்ஸ்ட் வந்து தெரிஞ்சாலே போதுமானது. ஸோ இதுல இயர்லாம் முக்கியமா கேட்கறது இல்ல. WW அப்படின்னா அக்ரானிம். ஸோ WWங்கிறது எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து
ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க ஒரு ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேர், ஒரு வெப் பிளாட்ஃபார்ம் அப்படின்றது மட்டும் தெரிஞ்சா போதும். அண்ட் தென் வந்து ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து யாஹூ அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேட்ச் த ஃபாலோயிங்ல யாஹூ அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு சர்ச் இன்ஜின் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இதே வந்து கூகுள் பே அப்படின்றது எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா யூபிஐ பேஸ் பண்ணி இருக்கும். அப்போ யூபிஐ அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து அங்க இருக்கலாம். ஸோ அப்ப இந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ இதுல யாஹூ மட்டும் இருக்காது, யாஹூ, கூகுள், பிஞ்ச் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர், ஒரு சர்ச் இன்ஜின் கூட இருக்கும். யூசி ப்ரௌசர் அப்படின்ற ஒரு சர்ச் இன்ஜின் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் சர்ச் இன்ஜின்ஸ் இருக்கு. ஸோ அது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு தரேன் மேம். ஸோ என்னென்ன கொஸ்டின் இப்போ யூசி ப்ரௌசர்லாம் வந்து ஆல்ரெடி கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க, யாஹூ கேட்டிருக்காங்க, பிஞ்ச் அப்படின்றது கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி என்ன டைப்ஸ் ஆஃப் ப்ரௌசர் வந்து இருக்கு அப்படின்றது. இப்போ ரீசெண்டா வந்து பின்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் கூட இருக்கு, ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ அது என்ன, பிக்சர்ஸ் வந்து ஸ்டோர் பண்ற ஒன் ஆஃப் த பிளாட்ஃபார்ம், அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அண்ட் தென் ரிசர்ச் ஆரிஜின் நினைக்கிறேன், ரிசர்ச் கேட் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கு. அது வந்து நிறைய டைப் ஆஃப் ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ அப்ப அது எது பேஸ் பண்ண வெப்சைட் அப்படின்னு கேட்கறதுக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கு. இதே நம்ம ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணோம் அப்படின்னா பிளகாரிசம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வேர்டு வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ பிளகாரிசம்க்கு இப்போ கிராமர்லி அந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து இருக்கு. ஸோ பிளகாரிசம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ அதுவும் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் ஐசிடி பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப் அப்படின்னா என்னன்னா நம்மளோட வீடியோ கண்டென்ட்டை அதுல அப்லோட் பண்ணி அதர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ற பிளாட்ஃபார்ம் பேர் தான் வந்து யூடியூப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதுல நிறைய அப்ரிவேஷன்ஸ் இல்லை இப்போதைக்கு. எக்ஸாம்ஸ்ல என்னென்ன ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்களோ அந்த அப்ரிவேஷன்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐபி அப்படின்னா இன்டர்நெட் ப்ரோட்டோகால். ஸோ இதை வந்து நம்ம படிச்சுதான் ஆகணும். இது எல்லாமே டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ற டேர்ம்ஸ் தான். ஆனா இதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா நம்மளால கொஸ்டின் வந்து ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ ஐபி அப்படிங்கிறது இன்டர்நெட் ப்ரோட்டோகால். ஜேபிஇஜி, ஸோ நிறைய பேர் வந்து ஜேபிஇஜி ஃபார்மேட்ல அனுப்புங்க இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு என்ன அப்ரிவேஷன் அப்படின்னா ஜாயிண்ட் போட்டோகிராஃபிக் எக்ஸ்போர்ட்ஸ் குரூப் அப்படின்றது தான் அதோட அக்ரானிம். அதே மாதிரி எல்சிடி, ஸோ ஒரு சில டிஸ்பிளேலாம், ஒரு சில போன்ஸ்லாம் வந்து எல்சிடி டிஸ்பிளே, ஆம்லெட் டிஸ்பிளே இல்ல சூப்பர் ஆம்லெட் டிஸ்பிளே அந்த மாதிரி இருக்கும். அப்ப எல்சிடி அதுக்கு அப்ரிவேஷன் என்ன அப்படின்னா லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே அப்படின்றது அதோட அக்ரானிம். ஸோ இது கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி எல்இடி அப்படின்றத முன்னாடியே நம்ம பார்த்திருப்போம், லைட் எமிட்டிங் டயோட் அப்படின்றதான் இதோட அப்ரிவேஷன். அதே மாதிரி எம்ஐபிஎஸ் அப்படின்னா மில்லியன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் பர் செகண்ட். ஸோ பர் செகண்ட்ல மில்லியன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை எல்லா யூசர்ஸ்க்கும் வந்து அனுப்புற ஒரு ப்ரோட்டோகால் பேர் தான் எம்ஐபிஎஸ். அதே மாதிரி ஜேபிஇஜி மாதிரி எம்பிஇஜி அப்படின்றதும் இருக்கு. ஸோ அது வந்து மூவிங் பிக்சர் எக்ஸ்போர்ட்ஸ் குரூப். ஸோ ஜேபிஇஜிக்கு என்ன பார்த்தோம், ஜாயிண்ட் போட்டோகிராஃபிக் எக்ஸ்போர்ட்ஸ் குரூப். எம்பிஇஜிக்கு மூவிங் பிக்சர் எக்ஸ்போர்ட்ஸ் குரூப். ஸோ என்ஐசி அப்படின்னா நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. நெக்ஸ்ட் வந்து ஓஎம்ஆர் ஷீட், நம்ம அடிக்கடி வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஸோ எக்ஸாம்ஸா இருக்கட்டும் இல்ல இப்போ தமிழ்நாட்டில் இருக்க கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து ஓஎம்ஆர் பேசிஸ்ல தான் இருக்கு. ஸோ ஓஎம்ஆர் அப்படின்றது ஆப்டிக்கல் மார்க் ரீடர். ஸோ இது எப்படின்னா நம்ம கம்ப்யூட்டர்ல வச்சோம் அப்படின்னா நம்ம எந்த ரவுண்ட வந்து பிளாக் பண்ணிருக்கோமோ அந்த ரவுண்டுக்குரிய ஆப்ஷன் வந்து அது எடுத்துக்கும். ஸோ அதுதான் வந்து ஆப்டிக்கல் மார்க் ரீடர். ஸோ அண்ட் தென் ஓஎஸ் அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓஎஸ்எஸ் அப்படின்னா ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். இப்போ அனிமேட்டர், ஃபார் எக்ஸாம்பிள் அடாப் அனிமேட்டர் யூஸ் பண்றதுக்கு நம்ம பே பண்ணணும். இதே வந்து பிளண்டர் அப்படின்ற ஒரு 3D சாஃப்ட்வேர் இருக்கு, அது யூஸ் பண்றதுக்கு நம்ம எந்த விதமான பேமெண்ட்டும் பண்ண தேவையில்லை. ஸோ அது வந்து நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்ல இருந்தே, அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ல இருந்தே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அப்போ இந்த மாதிரி எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண முடியுது அப்படின்னா அது வந்து ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். தென் பிசி அப்படின்னா பர்சனல் கம்ப்யூட்டர். பிடிஎஃப் அப்படின்னா இந்த அக்ரானிம் கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகம். டே டு டே லைஃப்ல பிடிஎஃப் அப்படின்ற போது நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கு அக்ரானிம் வந்து போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மேட். அப்ப எஸ்எஸ்டி அப்படின்ற டேர்ம் வந்து ரொம்ப, அதாவது நிறைய பேர் யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த டேர்ம். ஸோ உன்னோட லேப்டாப்ல எஸ்எஸ்டி இருக்கா, எவ்வளவு ஜிபி எஸ்எஸ்டி, 8 GB எஸ்எஸ்டி. இப்போ நிறைய லேப்டாப்ஸ் வந்து செல் பண்றப்பையும் 1 TB ஹார்ட் டிஸ்க் இருக்கு, 520 GB வந்து எஸ்எஸ்டி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கம்ப்யூட்டரை
ஃபாஸ்டா ரன் பண்ண வைக்கிற ஹெல்ப் பண்றதுக்கு ஒன் ஆஃப் த காம்போனன்ட் வந்து எஸ்எஸ்டி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் வந்து சாலிட் ஸ்டேட் டிரைவ். அண்ட் தென் யூஆர்எல் அப்படின்னா அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னா யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொகேட்டர். யூஎஸ்பி அப்படின்னா யூனிவர்சல் சீரியல் பஸ். இந்த யூஆர்எல்க்கும் யூஎஸ்பிக்கும் கன்ஃபியூஷன் ஆகும். பட் இதை கரெக்டா படிச்சு வச்சுக்கோங்க, ஏன்னா இதுல இருந்து 1 மார்க்ஸ் வரதுக்கு சான்சஸ் அதிகம். யூஆர்எல் அப்படின்னா யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொகேட்டர், யூஎஸ்பி அப்படின்னா யூனிவர்சல் சீரியல் பஸ், அண்ட் தென் விடியூ அப்படின்னா என்னன்னா விர்ச்சுவல் டிஸ்பிளே யூனிட். ஸோ நெக்ஸ்ட் வந்து விஎல்இ நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம், விர்ச்சுவல் லேர்னிங் என்வாயன்மெண்ட். விஓஐபி அப்படின்னா வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் ப்ரோட்டோகால். wwwனா வேர்ல்டு வைட் வெப் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அண்ட் தென் சிடி அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. சிடினா காம்பாக்ட் டிஸ்க், அதுக்கு பேர் வந்து காம்பாக்ட் டிஸ்க். இந்த ரீட் ஒன்லி மெமரியா இல்ல ரேண்டம் அக்சஸ் மெமரியா அப்படின்றதுலாம் இப்போதைக்கு வேண்டாம், அது நெக்ஸ்ட் அடுத்தடுத்த கிளாஸஸ்ல பாத்துக்கலாம். இப்போதைக்கு சிடி அப்படின்னா காம்பாக்ட் டிஸ்க் அப்படின்ற அப்ரிவேஷன் தெரிஞ்சாலே போதும். அண்ட் தென் டிவிடி அப்படின்னா டிஜிட்டல் வர்சடைல் டிஸ்க் ஆர் டிஜிட்டல் வீடியோ டிஸ்க். ஸோ இந்த எல்லா டேர்ம்ஸுமே நம்ம யூஸ் பண்ண டேர்ம்ஸ் தான். இப்படி யூஸ் பண்ண டேர்ம்ஸ் வந்து எக்ஸாம்ஸ்ல வந்து நம்ம தப்பு பண்றப்போ அது நமக்கு வந்து கஷ்டமா இருக்கும். அப்போ இதோட அக்ரானிம்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. HTML அப்படின்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ், அதுதான் வந்து HTML. தென் MOOC மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ். ஸோ UPS அப்படின்னா இன்டரப்டபிள் பவர் சப்ளை. ஸோ இன்னைக்கு வந்து ஜென்ரலா கம்ப்யூட்டர்ல இருக்க டெர்மினாலஜிஸ் பார்த்தோம், அண்ட் தென் அப்ரிவேஷன்ஸ் கொஞ்சம் பார்த்தோம். ஸோ இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்கா மேம்? ஓகே மேம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து information that is a combination of graphics, text, sound, video and animation is called multi-program. Multimedia. Yes, correct ma'am. Option C, multimedia is the correct answer. ஐயோ ஆன்சருக்கு அனிமேஷன் படம் மட்டுமே. சரி, the term so www அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், வேர்ல்டு வைட் வெப் அப்படின்றது. ஸோ இதுல நமக்கு வந்து எப்படி கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுக்கறதுனால நமக்கு வந்து நம்ம நல்லா தான் படிச்சுட்டு போயிருப்போம், ஆனா அந்த இடத்துல நமக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆயிடும். இப்போ வேர்ல்டு வைட் வெப் அப்படின்னு சொல்லி இருக்கும், இல்ல வேர்ல்டு வைட் வெப் அப்படின்னு இருக்கும். ஸோ அப்ப இந்த சிஎன்டி ஆப்ஷன்ஸ்ல நிறைய கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த மாதிரி தான் நமக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அப்ப அக்ரானிக் wwwோட ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷன், அதாவது அப்ரிவேஷன் என்ன அப்படின்றது தெளிவா நம்ம படிச்சுக்கணும். And then, in which one of the following types of communication the data is pushed from a server to a client without client request? ஸோ இதுக்கு நான் எக்ஸாம்பிள் இது வந்து லாஸ்ட் இயர்ல வந்த கொஸ்டின்ஸ் தான். ஸோ இது வந்து எந்த விதமான தியரியிலுமே நமக்கு வந்து வராது. ஐசிடி யூனிட்ல இந்த மாதிரி ஒரு கான்செப்டே வராது. ஆனா இது எப்படி வந்து ஐசிடி இன்டர் கனெக்ட் பண்ணி கேட்டிருக்காங்க அப்படின்றதுக்காக தான் இந்த கொஸ்டின் வந்து நான் எடுத்திருக்கேன் மேம். இதோட இந்த கொஸ்டின்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு சில வெப்சைட்ஸ் எல்லாம் வந்து போவோம், வெப்சைட் போறப்ப நிறைய நோட்டிபிகேஷன் வந்து வரும். அப்போ நம்மளோட பெர்மிஷன் இல்லாமலே நமக்கு வந்து ஒரு நோட்டிபிகேஷன் வருது இல்ல, அதுக்கு வந்து என்ன டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுவாங்க, அந்த டெக்னாலஜி பேர் என்ன அப்படின்றது நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஏஷியன் டெக்னாலஜி, எஜுகேஷன் டெக்னாலஜி, புல் டெக்னாலஜி ஆர் புஷ் டெக்னாலஜி. ஸோ இது கண்டிப்பா நமக்கு தெரியும், ஏஷியன் டெக்னாலஜி கண்டிப்பா இல்ல, எஜுகேஷன் டெக்னாலஜியும் கண்டிப்பா இல்ல. ஸோ புல் டெக்னாலஜியா புஷ் டெக்னாலஜியா அப்படின்றத நம்ம வந்து யோசிப்போம். ஸோ அப்போ இதுல நம்ம எப்படி திங்க் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்து புஷ் ஆகுது, நமக்கு வந்து வருது, அப்போ இதுக்கு பேர் வந்து புஷ் டெக்னாலஜி அப்படின்றது இதோட ஆன்சர். ஸோ இப்படி நம்ம வந்து கொஞ்சம் திங்க் பண்ற மாதிரியும் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க மேம். ஸோ இது வந்து ஆக்சுவலா ஹைப்பர் லிங்க், ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னா என்னன்றதை உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஆனா ஒரு சில டைம்ல வந்து இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இப்போ .com இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கு அப்படின்னா, இப்போ ஏதோ ஒரு காலேஜ் நேம் அப்படி இருக்கு அப்படின்னா அதுல லாஸ்ட்ல வந்து .edu அப்படின்னு சொல்லி முடியும். அந்த மாதிரி லாஸ்ட் இருக்கிறத வந்து நம்ம டொமைன் நேம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு டொமைன் நேமும் எதை வந்து மீன் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப .com அப்படின்றது கமர்ஷியல் ஆர்கனைசேஷனை மீன் பண்ணும், .edu அப்படின்றது எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனை மீன் பண்ணும், .gov அப்படின்றது கவர்மெண்ட் சைட்ஸை மீன் பண்ணும். ஸோ இது 3 வரைக்கும் நமக்கு வந்து தெரியும்.
இதே வந்து .mil அப்படின்றது மிலிட்ரி சைட்ஸை மீன் பண்ணும். அதே மாதிரி நெட் அப்படின்றது கேட்வேஸ் ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹோஸ்ட் வந்து மீன் பண்ணும். அதே மாதிரி .org அப்படின்றது பிரைவேட் ஆர்கனைசேஷன்ஸை மீன் பண்ணும். ஸோ இது வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இல்ல. மேபி தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா கொஸ்டின்ஸ் கேட்கறப்ப இது வந்து நம்மளால அப்ளை பண்ணி பார்க்க முடியும். இந்த பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் லிஸ்ட் 1ல டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டாங்க. லிஸ்ட் 2ல வந்து அதுக்கு வந்து என்ன மீனிங், அப்ராப்ரியேட் டெக்னிக்கல் டேர்ம் என்ன அப்படின்றது கொடுத்துட்டாங்க. இப்போ ஆப்ஷன் ஏ பார்த்தோம் அப்படின்னா நியூமரிக்கல் ஐடி ஃபார் ஈச் டிவைஸ் ஆன் த இன்டர்நெட். ஸோ ஒரு டிவைசஸ்க்குமே வந்து ஒரு நியூமரிக்கல் ஐடி வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து பி ஆப்ஷன் பி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா யூனிக் ஐடி ஃபார் ஏ நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு, என்ஐசி அப்படின்னா நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. ஸோ அந்த ஐடி பேர் என்ன அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் சி ஆப்ஷன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா யூஸ் ஆஃப் த இன்டர்நெட் டு மேக் ஃபோன் கால்ஸ் அப்படின்றது என்னன்னு கேட்டிருக்காங்க. அண்ட் தென் டி ஆப்ஷன் டெக்ஸ்ட் யூஸ்ட் பை வெப் ப்ரௌசர்ஸ் டு லொக்கேட் அ வெப் அட்ரஸ் ஆன் த இன்டர்நெட். ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நம்மளால ஈஸியா எந்த ஆப்ஷன் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னா சி ஆப்ஷன் ஐடென்டிஃபை பண்ண முடியும். யூஸ் ஆஃப் த இன்டர்நெட் டு மேக் ஃபோன் கால்ஸ். ஸோ அப்ப ஒரு இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபோன் கால் பண்றோம், வாய்ஸை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்றது நமக்கு தெரியும். கண்டிப்பா வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் புரோட்டோகால். ஸோ அப்ப இருக்கிற ஆப்ஷன்ஸ்ல ஸோ சி ஆப்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்றது பார்க்கணும். அப்ப பி அண்ட் சி ரெண்டு ஆப்ஷன் வந்து இருக்கு. ஸோ அப்ப ஏ ஆப்ஷன் வந்து எலிமினேட் ஆயிடும். ஸோ அப்போ அடுத்தது வந்து ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஈஸியா இருக்க வேர்டு என்ன அப்படின்னா டெக்ஸ்ட் யூஸ்டு பை வெப் ப்ரௌசர் டு லொகேட் வெப் அட்ரஸ் ஆன் த இன்டர்நெட். ஸோ இப்போ இந்த யூஆர்எல் போட்டா அந்த வெப்சைட் வந்து யூஸ் பண்ண முடியும், ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். அப்போ யூஆர்எல் அப்படின்றது ஒரு டெக்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வெப், ஒரு அட்ரஸ். அதுல வந்து டெக்ஸ்ட் இருக்கும், ஹைப்பர் டெக்ஸ்ட் இருக்கும். ஸோ அது எல்லாமே கனெக்ட் பண்ண ஒரு காம்பனண்ட் தான் வந்து யூஆர்எல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ டி ஆப்ஷனுக்கு கரெக்டான ஆப்ஷன் வந்து யூஆர்எல் அப்படின்றது தான் ஆன்சர். ஸோ அப்போ அகைன் வந்து சி வந்து பார்க்கணும், சாரி டி வந்து பார்க்கணும். அப்போ டிக்கு வந்து செகண்ட் ஆப்ஷன். ஸோ நமக்கு சி ஆப்ஷன் தான் அப்படின்றது கன்ஃபார்மா தெரிஞ்சிடும். ஆனா அகைன் வந்து ஏவும் பியும் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ ஏ பார்த்தோம் அப்படின்னா நியூமெரிக்கல் ஐடி ஃபார் ஈச் டிவைஸ் ஆன் த இன்டர்நெட். ஸோ ஏக்கு வந்து ஃபோர்த் ஆப்ஷன் வந்து ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஏன் அப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு இன்டர்நெட் சர்வீஸ்க்குமே வந்து ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றது, இப்ப ஒரு வெப் ப்ரௌசர் வந்து யூஸ் பண்றோம், அதுல வந்து மேல அட்ரஸ் பார்ல இருக்கிறது வந்து யூஆர்எல், அதாவது www.jmc.edu.com அப்படின்றது யூஆர்எல். ஆனா அதுக்கு பக்கத்துல நிறைய பாயிண்டா நம்பர்ஸா இருக்கும் தெரியுங்களா, அதுதான் வந்து ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நியூமெரிக்கல் ஐடி. ஸோ ஒரு டிவைஸையோ இல்ல ஒரு வெப்சைட்டோ ஏதாவது ஒன்று லொக்கேட் பண்றதுக்காக நம்ம ஒரு ஐடி கிரியேட் பண்றோம் அப்படின்னா அதுதான் வந்து ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஐபி அட்ரஸ்ல எல்லாமே வந்து நம்பர்ஸா தான் இருக்கும். அது வந்து யூஆர்எலோட கனெக்ட் பண்ணிருக்க ஒன் ஆஃப் த காம்பனன்ட். அண்ட் தென் அடுத்து பி ஆப்ஷன் பார்க்கணும், யூனிக் ஐடி ஃபார் அ நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. ஸோ பி ஆப்ஷனுக்கு தேர்ட் ஒன் மேக் அட்ரஸ். ஸோ இது எப்படின்னா இப்போ மேக் புக்கு ஒரு ஒரு எப்படி சொல்றது, மேக் புக்கோட ஃபார்மட்டே வேற மாதிரி இருக்கும், இதே வந்து விண்டோஸோட ஃபார்மட்டே வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ யூனிக்கா இந்த சிஸ்டம்க்கு இப்படிதான் கிரியேட் பண்றது அப்படின்றது யூனிக் அப்படின்றது அங்க கோட் வேர்ட். அப்போ மேக் புக் அட்ரஸ் தான் வந்து அங்க ஆப்ஷனா வரும். ஸோ இப்படிதான் வந்து நமக்கு வந்து மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்தாங்க அப்படின்னா இது வந்து ஒரு டஃபஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங். இதுக்கு வந்து நான் ஆன்சருக்கு அனிமேஷன் கொடுக்க மறந்துட்டேன். ஸோ அதனால நானே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இப்படிதான் வந்து நமக்கு தெரிஞ்ச ஆப்ஷனை ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி அதுல இருந்து ஆப்ஷனை எலிமினேட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா நம்மளால தெரியாத ஆப்ஷன்ஸ் கூட நம்மளால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். எஸ். So which of the following is the appropriate format for URL of email? So emailோட கரெக்டான URL என்ன அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த காம்பனன்ட் தான் வந்து இமெயில். ஸோ அதுல அதோட URL என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுங்க.
ஆப்ஷன் டி. எஸ், ஆப்ஷன் பி. ஸோ www at gmail.com அப்படின்னு சொல்லி நம்ம ஜிமெயில் யூஸ் பண்றப்போ வரும். இதே வந்து யாஹூ மெயில் யூஸ் பண்றப்ப யாஹூ மெயில் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அப்போ இதுல என்ன நமக்கு ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஸோ அந்த டபிள்யூ வந்து கேபிட்டல்ல இருக்குமா ஸ்மால்ல இருக்குமா அப்படின்றதான் நம்மளோட ஒரு கான்செப்ட். இதுல பி ஆப்ஷனும் சி ஆப்ஷனும் ஒரே மாதிரி தான். பி ஆப்ஷனும் சி ஆப்ஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா கேபிட்டல் டபிள்யூ அண்ட் ஸ்மால் டபிள்யூ தான் இது ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். ஸோ www டாட் ஆர் அட் அப்படின்றது இருந்தாலுமே ரெண்டுமே வந்து ஒண்ணுதான். ஸோ இதுல நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். இல்ல டி ஆப்ஷன் கூட ஒரு சிலர் சூஸ் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் அதிகமா இருக்கும். ஸோ அவங்க யூஆர்எல் அப்படிதான் கேட்டிருக்காங்க. நம்ம மெயில் ஐடியோட லாஸ்ட் அட்ரஸ் கேட்கல. ஸோ நம்ம மெயில் ஓபன் பண்ணோம் அப்படின்னா அந்த அட்ரஸ் பார்ல என்ன யூஆர்எல் வரும் அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அண்ட் மொசில்லா ஃபயர்பாக்ஸ் ஆர். ஸோ இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரும் மொசில்லா ஃபயர்பாக்ஸும் ஒரு வெப் போர்ட்டல்ஸா இல்ல வெப் ப்ரௌசர்ஸா, சர்ச் இன்ஜின்ஸா இல்ல கம்பைலர்ஸா? ஸோ இல்ல கம்பைலர்ஸ் அப்படின்னா என்னன்றது உங்களுக்கு தெரியாது, அதனால இந்த ஆப்ஷன் வந்து அவாய்ட் பண்ணிருங்க. ஸோ மிச்சம் இருக்க 3 ஆப்ஷன்ஸ்ல இருந்து ஒரு ஆப்ஷன் வந்து choose பண்ணுங்க. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி வெப் ப்ரௌசர்ஸ். சர்ச் இன்ஜின் அப்படின்னா அதுக்கு இப்ப கூகுள் அதுக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஸோ அதுதான் வந்து நம்ம சர்ச் இன்ஜின் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ப்ரௌசர் அப்படின்னா எக்ஸாக்டா அதுக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்காது. அது ஒரு ஐபி அட்ரஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுல போய் நம்ம ப்ரௌஸ் மட்டும் தான் பண்ணிக்க முடியும். அதே வந்து சர்ச் இன்ஜின்ஸ்ல வந்து இப்போ நம்ம ஒரு சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இல்ல வந்து இப்ப ஒரு யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர் அதுல இப்ப கூகுள் குரோம்ல நம்ம நிறைய எக்ஸ்டென்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். கூகுள் மீட் நம்மளால போய்க்க முடியும். இதே வந்து கூகுள் கிளாஸ் எடுக்கிறப்ப அட்டெண்டன்ஸ் ட்ராக்கர் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணிக்க முடியும். சர்ச் இன்ஜின் அப்படின்னா எல்லா டைப் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ்மே இன்க்ளூட் பண்ண ஒன் ஆஃப் த இதுதான் வந்து சர்ச் இன்ஜின் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ப்ரௌசர் அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றதுக்கு மட்டும் யூஸ் பண்ற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் வந்து ப்ரௌசர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அண்ட் தென் வந்து இல்ல இந்த கொஸ்டின் வந்து இப்போ அவாய்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா இது கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். வாட் இஸ் த வேர்ல்டு வைட் வெப்? ஸோ வேர்ல்டு பை www அப்படின்னா என்ன அப்படின்றது கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்து கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜஸ் ஸ்டோர்ட் ஆன் வெப்சைட், இன்டர் கனெக்டட் நெட்ஒர்க்ஸ், ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ராசஸ், வெப் ப்ரௌசர். ஸோ இதுல எது வந்து ஆப்ஷனா இருக்கும்னு சூஸ் பண்ணுங்க. ஆப்ஷன் சி. நோ, ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ராசஸர். ஸோ எல்லா டைப் ஆஃப் இதுமே ப்ரோட்டோகால்ஸுமே வந்து நம்ம ஹைப்பர் டெக்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஈவன் ஒரு கம்ப்யூட்டர்ல அல்காரிதம் பண்றோம், ஒரு ப்ரோக்ராம் பண்றோம் அப்படின்னாலும் அதுக்கு நம்ம வந்து HTML யூஸ் பண்ணுவோம். அப்ப அந்த ஆப்ஷன் இருக்காது மேம். நம்ம கூகுள் போறோம் அப்படின்னாலே www.com அப்படின்ற வேர்டு வந்து நம்ம காமனா யூஸ் பண்ணுவோம். இப்ப கூகுள்ல தான் எல்லா வெப்சைட்டும் வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. collection of web pages stored on websites. ஏ ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ ஏன்னா இப்போ ஒரு கூகுள் அப்படின்னு போறப்ப எல்லா வெப்சைட்ஸும் கூகுள்குள்ள தான் ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ கூகுள்ல நம்ம போய் ஃபர்ஸ்ட் எப்படி டைப் பண்ணுவோம், ஒரு வெப்சைட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னா www டாட் அப்படின்றது போட்டு தான் ஐடென்டிஃபை பண்ணுவோம். அப்ப கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜஸ் அதுதான் வந்து நம்ம www வேர்ல்டு வைட் வெப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல அடுத்ததெல்லாம் வந்து பார்க்கலாம் மேம்.